அன்பு நண்பர்களே, இன்றைய ஆய்வு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். இன்ஜினியரிங் கல்லூரி, பொறியியல் கல்லூரி மற்றும் மருத்துவக் கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கை மிக விரைவில் நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு கல்லூரியுடைய வாசல் படியை தேடி பெற்றோர்கள் மாணவரும் அலையக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லலாம். நண்பர்களே, ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 1,75,000 மாணவர்கள் ஒவ்வொரு முறையும் பொறியியல் கல்லூரி நுழைகிறார்கள். இதுல ஒரு முக்கியமான விஷயம், 1,75,000 மாணவர்கள் 1,75,000 குடும்பம் இன்டு 4 என்று போடலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் சம்பந்தப்பட்ட, நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான ஒரு அரித்மெட்டிக் ஒரு கணக்கு இருக்கிறது. 1,75,000 பேர்ல ஒரு சராசரியா ஒரு பாதி, ஒரு குத்துமதிப்பு கணக்கு, எக்ஸாக்ட் கணக்கான குத்துமதிப்பு கணக்குக்கு 1 லட்சம் பேர் ஒரு பாடப்பிரிவுக்கு 1 லட்சம் ரூபாய் மட்டும் நன்கொடையாக கொடுத்தால் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் பிசினஸ், 1000 கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கக்கூடிய தொழிலாக இன்றைய பொறியியல் கல்லூரிகளின் நிலைமை மாறிவிட்டது. இதனால் தான் நான் பார்த்திருக்கோம், நிறைய முன்னாள் அமைச்சர்கள், நிறைய கல்வியாளர்கள், நிறைய கல்லூரிகள் புதிய உருவாகி கொண்டிருக்கிறார். இது ஒரு கல்வி பணி மட்டுமல்ல, இதில் வருமானம் கூட ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான காரணமா இருக்கு. 1000 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் வருமானம் ஈட்டி தரக்கூடிய ஒரு தொழிலாக மாறிவிட்ட இந்த உயர்கல்விக்கான பொறியியல் கல்லூரி மற்றும் மருத்துவ உயர்கல்விக்கான கட்டணங்கள், நான் பேசியது உயர்கல்வி பொறியியல் கல்லூரி பத்தி மட்டும்தான். மருத்துவக் கல்லூரி பத்தி கேட்க வேண்டாம். ஒரு மாணவனுக்கு 75 லட்சம் 80 லட்சம் என்று ஆண்டுக்கு ஆண்டு எகிரி கொண்டிருக்கிறது கட்டணத்துடைய அளவு. இந்த கட்டணங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது அதிகமாக தெரிகிறது. சிலருக்கு, சில கல்லூரிகளுக்கு அரசு நிர்ணயிக்கக்கூடிய கட்டணம் குறைவாக தெரிகிறது. தனியார் வசூலிக்கக்கூடிய கட்டணங்கள், அரசு நிர்ணயிக்கக்கூடிய கட்டணம், இந்த இரண்டுக்கும் இடையிலான முரண்பாட்டை தான் இன்றைய ஆய்வு நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. இந்த விவாதத்துக்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் 21 மாநில பல்கலைக்கழகங்கள், 2 மத்திய பல்கலைக்கழகங்கள், 22 நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் என மொத்தம் 45 பல்கலைக்கழகங்களும், 627 கலை அறிவியல் கல்லூரிகள், 594 இன்ஜினியரிங் கல்லூரிகள், 36 மருத்துவக் கல்லூரிகள், இன்ன பிற கல்லூரிகள் என மொத்தம் 2000க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இதில் பெரும்பாலானவை தனியாரால் நடத்தப்படுகின்றன. இவர்கள் மக்கள் நலன் கருதி சேவை மனப்பான்மையோடு நடத்தப்படுவதாக கூறிக்கொண்டாலும் விமர்சனமும் இருக்கிறது. தனியார் கல்லூரிகளின் தரத்தை பொறுத்து எந்த பாடப்பிரிவுக்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று அரசு சார்பில் கல்வி கட்டணங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு, அண்ணா பல்கலைக்கழகங்களின் உறுப்பு கல்லூரிகள் மற்றும் அரசு பொறியியல் கல்லூரிகளில் 9,000 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள் 9,000 ரூபாயும், சுயநிதி கல்லூரிகள் தரச்சான்று பெற்ற பாடப்பிரிவுக்கு 48,000 ரூபாயும், தரச்சான்று பெறாத பாடப்பிரிவுக்கு 36,000 ரூபாயும் வசூலிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் கட்டணம் மற்றும் நன்கொடை வசூலிக்கும் கல்லூரிகள் மீது அங்கீகாரம் ரத்து செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளை எடுக்க அரசுக்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் பெரும்பாலான தனியார் கல்லூரிகள் இந்த விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. கல்வி கட்டணங்களை தாண்டி பல்வேறு பெயர்களில் பணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. பல கல்லூரிகள் நன்கொடைகள் என்ற பெயரில் லட்சக்கணக்கில் கட்டாய வசூல் செய்கின்றன. இந்த பணத்திற்கு எந்த கணக்கும் காட்டப்படுவதில்லை. இன்னும் சில கல்வி நிறுவனங்கள் அவர்களாகவே ஒரு அறக்கட்டளையை தொடங்கி அந்த அறக்கட்டளைக்கு நிதி வழங்குமாறு அதிகார துணியில் கோரிக்கை விடுப்பதாக கூறுகின்றனர் பெற்றோர். மக்களும் இதற்கு பழகிவிட்டதால் இதுகுறித்து யாரும் புகார் கொடுக்க முன்வருவதில்லை. மீறி புகார் கொடுக்கப்பட்டாலும் அது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது. கல்லூரிகள் நன்கொடைகள் வசூலிப்பது நாடறிந்த விஷயமாக மாறிவிட்ட நிலையில் அதனையே சட்டமாக்கிவிட்டால் அரசுக்கு வருவாயாவது கிடைக்கும் என்பது ஒரு சாரார் கருத்து. தகுதியும் வசதிகளும் இருக்கும் பட்சத்தில் ஏன் உரிய கட்டணத்தை கல்லூரிகள் வசூலிக்க கூடாது? கல்லூரிக்கான தகுதியும் வசதியும் இருக்கும் பட்சத்தில் ஏன் அந்த கல்லூரியுடைய கட்டணங்களை அவர்களிடமே விட்டுவிடக்கூடாது? கட்டணத்துக்கு ஏன் ஒரு வரையறை நிர்ணயிக்க வேண்டும் என்ற ஒரு பிரதானமான கேள்வி, ஒரு மாற்று பார்வை இந்த ஆய்வு நிகழ்ச்சி நான் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய திரு கலாநிதி அவர்கள், அண்ணா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் திரு கலாநிதி அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதே போல கல்வியாளர் திரு ரமேஷ் பிரபா அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அவர் மட்டுமல்லாமல் சமூக ஆர்வலர் மூத்த ஓய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரி திரு முருகன் ஐஎஸ் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். நான் முதல்ல இந்த நிகழ்ச்சியை திரு கலாநிதி வந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த கல்லூரி கட்டணங்கள் நம்ம தொகுப்புல சொன்ன மாதிரி 2 விதமா இருக்கிற நம்ம பாக்குறோம். ஒன்னு பொறியியல் கல்லூரியில பார்க்கும்போது, மருத்துவ சரி, அரசு நிர்ணயித்த கவுன்சிலிங் மூலமா இடஒதுக்கீடு வாங்கி கிடைக்கக்கூடிய ஒரு கட்டணம். இதுபோக நிர்வாக கோட்டாஞ்சலி, மேனேஜ்மெண்ட் கோட்டாஞ்சலி கொடுக்கக்கூடிய கட்டணம். இப்ப என்னுடைய கேள்வி 2ஆ பிரிக்க விரும்புறேன். முதல்ல, அரசு சராசரியா 36,000 ரூபாய் ஒரு கட்டணம், 40,000 ரூபாய் ஒரு கட்டணம், 2 விதமான கட்டணங்கள் இருக்குதுல. இந்த கட்டணம் சரியானதுதான் நினைக்கிறீங்களா? எல்லாருக்குமே இது தகுதியானது நினைக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கும் போது, எந்த அடிப்படையில் இந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது? இந்த 36,000 ரூபாய் இவங்களுக்கு, 40,000 அவங்களுக்கு அப்படிங்கிறது எந்த சீலிங்ல வச்சு, எந்த ஸ்கேல் வச்சு நிர்ணயிக்கப்பட்டது? நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இல்லாம நான் வேற கொடுக்கறதுக்கு கேட்டுங்க. வழக்கமா எல்லா விருந்தினரும் செய்யறதுதான். இல்ல அப்படி இல்ல. இன்னைக்கு அரசாங்கத்துல நடந்துட்டு இருக்க இந்த ஸ்கேம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்கேம்லயும் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இது சொன்னது பூரா எல்லாம் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. ஆமா.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மகிட்ட எவ்வளவு வருமானம் வருது, எவ்வளவு வருமானம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில இதை தனியார்கிட்ட விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இது வாக்குவாதம் தேவைதானா? தனியார்கிட்ட ஏன் விடுறீங்க? இந்த கல்வித்துறையை வணிகமயமாக்குறதுனால நீங்க என்ன மாதிரி ஒரு சமுதாயத்தை நீங்க கொண்டு வரீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. நம்ம எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கோம்னு எனக்கு புரியல. பொறியியல் கல்லூரி நீங்க சொன்னீங்க, நான் மருத்துவக் கல்லூரி எடுத்துக்கங்க. மருத்துவக் கல்லூரி 75 லட்சம் கொடுத்து ஒருத்தர் டாக்டருக்கு படிச்சு வந்தாருன்னா அவர் வந்து டாக்டர் வேலையை பார்ப்பாரா, பணம் சம்பாதிக்கிறது பார்ப்பாரா? ஒரு வருஷத்துல எடுத்துருவாரு. அப்போ வந்து அவர் பேஷண்ட பத்தி அவர் கவலைப்படல. இது என்ன ஒரு ஹானரபிள் ஜாப்னு எனக்கு புரியல. நம்ம வந்து அரசாங்கம் சரி, இதை வந்து ஒரு லாப நோக்கோட பார்க்க கூடாது. இதை இந்த மாதிரி லாப நோக்கோட பார்க்கறதுனால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. என்னைக்கு நம்ம அரசு கல்வித்துறையை வந்து தனியாரிடம் கொடுத்தோமோ அன்னைக்கே நம்ம கல்வியே ஒளிஞ்சு போனதா அர்த்தம். அந்த சூழ்நிலைக்கு நம்ம இறக்கி இருக்கிறோம். அதான் நம்ம நான் கேட்ட பிரதானமான கேள்வி உங்கள்ட்ட ரெண்டாவது ரவுண்ட்ல வந்துடுறேன். நான் திரு ரமேஷ் பிரபாட்ட நான் கேட்கிறேன். அவர் சொன்னதே வச்சுக்கோ, நம்ம வந்து பெருசா அதுல நான் விவாதிக்க விரும்பல. இருந்தாலுமே கூட எல்லாருக்கும் இப்ப வந்து பெரிய இருக்கக்கூடிய ஜனத்தொகைக்கு எல்லாருக்கும் அரசாங்கமே ஒரு கல்வி நிறுவனங்கள் நடத்துறதுங்கிறது சாத்தியமான விஷயம். இன்னைக்கு நம்ம பாக்குறோம் 1,75,000 மாணவர்கள் எவ்வரி இயர் உள்ள வர்றாங்க அப்படின்னா இத்தனை பேருக்கு வந்து ஒரு அண்ணா பல்கலைக்கழகமே நமக்கு பத்தல பிடிக்கும் போது அவங்களுக்கு இவ்வளவு கிளைகள் இருக்குது, அவங்களுடைய உறுப்பு கல்லூரிகள் இவ்வளவு இருக்குது, இது போக தனியார் கல்லூரிகள் இருக்குது, தன்னாட்சி பெற்ற கல்லூரிகள் இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது, இவ்வளவு வச்சிருக்கிறோம். இதுவே பத்தலங்கிற மாதிரி நிலைமை போட்டு இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே அரசாங்கம் நடத்துறது பிராக்டிகலா சாத்தியமா? கண்டிப்பா இல்ல. நான் அந்த கருத்துல மாறுபடுறேன். இன்னைக்கு தனியார் மயமானதால மட்டும்தான் இவ்வளவு சாத்தியமாச்சு. காரணம் என்னன்னா, திரு கலாநிதி அவர்கள் இன்ஜினியரிங் படிக்கும் போது, நான் இன்ஜினியரிங் படிக்கும் போது ஒட்டுமொத்த தமிழகத்தில் 8-9 கல்லூரி இருக்கும். இன்னைக்கு எப்படி மெடிக்கல் சீட் கஷ்டமோ அந்த மாதிரியான ஒரு இருந்த காலகட்டம். இந்த தனியார் கல்லூரிகள் படிக்கிறதே ஒரு கௌரவம். இன்ஜினியர் எப்படி சொல்லி சொல்லுவாங்க, கௌரவத்தோட கிடைக்காது, அந்த கௌரவம் கிடைக்காது. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் சீட் நமக்கு இருக்கு அப்படின்னா, இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பல விவாதங்கள் இதை தப்பு பண்றாங்க. இவ்வளவு சீட் இருக்காங்க. இவ்வளவு சீட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க. இவ்வளவு சீட்டு இந்தியாவுக்கு 2 லட்சம் இன்ஜினியர்கள் தமிழகத்திலிருந்து உருவாகிறாங்க. அதுதான் பாயிண்டே தவிர இங்க அதிகமா இருக்கிறத பத்தி நம்ம வருத்தப்பட வேண்டியது இல்ல. கண்டிப்பா இந்த இடத்தை தனியார் மட்டும்தான் நிரப்ப முடியும், அரசாங்கத்தால மட்டும் நிரப்ப முடியும். அவருடைய கவலையில ஒரு இயல்பான ஒரு பாயிண்ட் ஒண்ணு பாக்குறோம். அதாவது தனியார்கிட்ட போகும்போதுதானே இந்த வர்த்தகம் ஆகுறது. நான் கல்லூரி நடத்துறேன், அதுக்கு ஃபேக்கல்டி போடுறேன், அதுக்கு லேப் வைக்கிறேன், கிரவுண்ட் வச்சிருக்கேன், உங்களுடைய நாம்ஸ் எல்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்றேன், அதுக்கு எனக்கு அவ்வளவு செலவாகுது. அப்ப நான் இவ்வளவு வருமானம் ஈட்டணும்னா எனக்கு ஃபேக்கல்டிக்கு நான் இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு நான் உங்கள்ட்ட இவ்வளவு வசூல் பண்ணாதான் கொடுக்குறோம். தனியார்ட்ட போனா தானே இது அரசுட்ட இருக்கும் போது இந்த பிரச்சனை கிடையாது. இதுல ஒரு விஷயத்த நான் சொல்லவா, நீங்க நிக்கும் கவுன்சிலிங்ல எடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் சீட்டு காலியா இருந்துகிட்டு இவங்களா போய் தனியார்ட்ட நன்கொடை கொடுக்கறாங்கிற எண்ணிக்கை நீங்க எடுத்து பாருங்க. நீங்க இன்னைக்கும் கவுன்சிலிங் சீட்டு ஃபில்அப் ஆவறது இல்ல, கவர்மெண்ட் கோட்டாவோட கவுன்சிலிங் சீட்டு ஃபில்அப் ஆவறது இல்ல. இவங்களா ஒரு கிரைட்டீரியா வச்சுக்கிறான், இந்த பையனா நினைக்கிறான் அங்க போயிட்டா தலைவர் இல்ல நம்மளோட வாழ்க்கை மாறி போயிடும், இவன் போய் கொடுக்கறான். ஏன்னா நம்ம வீட்டுல போய் கூட்டு அவனை இது பண்றோம். கவுன்சிலிங் முடியறதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட் கோட்டா முடிஞ்சிருது. இவங்களா போறான். திரு முருகன் நான் கேட்க விரும்புறேன். இதுல வந்து ஒரு இயல்பான கேள்வி, நம்ம இந்த வாதத்தோட அடிப்படையான கேள்வியா நான் தான் வைக்க விரும்புறேன். இப்ப நிர்ணயிக்கக்கூடிய கட்டணம் கவுன்சிலிங் மூலமா அரசு நிர்ணயிச்சிருக்க 36,000 40,000 ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு அப்படிங்கும் போது ஒரு சராசரியான நடுத்தர ஒரு குடும்பத்துக்கு சாத்தியமான விஷயம் சொல்லலாம். ரொம்ப மோசமான கம்மியான விஷயமும் இல்ல, ரொம்ப அதீதமான விஷயமும் இல்ல. இந்த கட்டணத்துல தமிழகத்துல கல்வி கிடைக்கிறது, இதுவும் அரசுடைய ஒதுக்கீட்டிலேயே 65% சீட் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுடைய எல்லா கல்லூரிலும் 65% சீட் இது கொடுத்தாங்க போது இது ஒரு நியாயமான கட்டணம் தான் சொல்லி பார்க்கலாமா, இல்லாட்டி அதிகரிக்கணுமா குறைக்கணுமா? இந்த டாபிக் எடுக்கும்போது அவர் கலாநிதி அவர்கள் நல்லா சொன்னாரு. ஃபண்டமெண்டல்ஸ் பேசாம அதை புரிந்து கொள்ளாமல் இப்ப நம்ம பேசணும்னா அறகுறை டிஸ்கஷனா தான் இருக்கும். ஃபண்டமெண்டல் என்ன சார்? இந்த கேள்வியை நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு, நீங்க சாப்பிடுற காஃபி டீக்கு கூட என்னால கொண்டு வர முடியும். உதாரணமா நீங்க நான் டயட் கோக் வாங்குவேன் சார், 25 ரூபா சென்னை சிப்ஸ்ல வாங்குவேன். அங்க இருந்து ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா 65 ரூபாமா, அதே வெளிக்கடையில உள்ள போனோம்னா 110 ரூபாமா. இது ஒரு விவாதமா எடுக்குமா? அத மாதிரி நீங்க சொல்றது கேளுங்க, தொழில், அது ஒரு வர்த்தகம். நான் சொல்ல உடனே நீங்க அத மாதிரி ஒன்னொன்னா எடுக்கிற மாதிரி அவர் சொன்னாரு. நீங்க அரசாங்கமே எல்லா மாணவர்களுக்கும் கல்வியை ஒதுக்கி தந்து அதுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சு, காலேஜ் ஆரம்பிச்சு, மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் மாணவனா இருந்தவன் நான். பிரைவேட் காலேஜ்னா சென்ட் சேவியர்ஸ், சென்ட் ஜோசப்ஸ் மாதிரி ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலா சோசியல் சர்வீஸ் பண்ண காலத்துல நான் மாணவரா இருந்தேன். அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க, தி ஹோல் பட்ஜெட்டே நம்ம செலவு பண்ணாலும், வேற எல்லா செலவும் நிறுத்திட்டு காலேஜ் மட்டும் கட்டினாலும் தேவையான மாணவர்களுக்குள்ள கல்லூரிகள் அமைய முடியாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். நம்ம நாட்டுக்கு தேவையான டாக்டர்களை உருவாக்க முடியாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். நம்ம நாட்டுக்கு தேவையான இன்ஜினியர்களை உருவாக்க முடியாது எடுக்கிறோம். அப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். ஓகே,
we will go to private sector அப்படின்னு போனோம்னா அவர் கலாநிதி சொன்னது வந்துருது. அந்த பிரைவேட் செக்டர்ல என்ன சொல்றோம், இவ சாரும் ஒத்துக்குவாரு, எல்லாரும் நானே ஒத்துக்கிறேன். நானே நாளைக்கு ஒரு பிரைவேட் காலேஜ் ஆரம்பிச்சா சேவை செய்வதற்காக ஆரம்பிப்பதில்லை, வியாபார ரீதியில் லாபம் சம்பாதிப்பதற்காக ஆரம்பிப்பேன். சோ திரு கலாநிதியோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி இல்ல, இன்னொரு முடிக்க விடல நீங்க ஆஸ் யூசுவல். அப்படி பண்ணும்போது ஆடம் ஸ்மித் சொன்ன மாதிரி வியாபாரம் ரீதியாக லாபம் சம்பாதிக்கிறேன் சொல்லுகின்ற அந்த சுயநலத்தில் பொதுநலத்தை உருவாக்குவது அரசின் கடமை. அவர் என்ன சொன்னாரு, எனக்கு 2 ஷூ செஞ்சுட்டு அவன் போயிட்டான்னா நம்ம எங்க ஷூ போடுறது, எனக்கு 2 ஷூ நான் செஞ்சிருவேன், இத 4-5 ஷூ செஞ்சு 2 பேருக்கு வித்து அந்த ரூபாயிட்டு வந்து என் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்குவேன்னு தன்னலத்தில் பிறந்ததுதான் பொதுநலம் அப்படிங்கிற தியரி. கருணாநிதியுடைய வசனம் பராசக்தில போல தடாகத்துல வந்து அந்த மீன் வந்து அழுக்க சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்தி தண்ணியும் வந்து சுயநலத்துல பொதுநலம் அந்த மாதிரி சொல்ல போறீங்க. இப்ப நான் ஆடம் ஸ்மித்துக்கு நீங்க கலாநிதி, ஏன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு கருணாநிதி அவர்களை கொண்டு வருது சரிங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதை நாம் தெரிந்தே செய்தோம். நான் சொல்றேன் சார், எனக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கு, 30 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் வாங்குவேன். நம்ம டெல்லிக்கு போனோம்னா அங்க பேசுறாரு இந்தியாவிலே மிக முருகன். அதாவது இதுல ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குது, 30 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க இன்ஜினியரிங் இல்ல, நீங்க பிஏ சீட்டு கூட ஒரு ஆர்ட்ஸ் சீட் கூட 30 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்க, உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க கொடுத்து பழகிட்டதால வசதி வாய்ப்பு இல்லாத ஏன் 30 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க, நான் என்ன செய்யறது? அடுத்த கேள்வி, அப்படிப்பட்டவர்களுக்கென்று அரசு கல்லூரிகளை தரமாக நடத்துகின்ற நிர்வாகத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் சார், நான் அந்த காலத்துல இருக்கும்போது பிரசிடென்சி காலேஜ்லயும் பச்சைப்பாஸ் காலேஜ்ல இருக்கிற அதே மெரிட் பிரைவேட் காலேஜ் கொடுக்க முடியாத காலகட்டத்தில் நான் படிச்சவன். இன்னைக்கு கூட அண்ணா பல்கலைக்கழக தரம் வந்து வேற பல்கலைக்கழகங்களால் கொடுக்க முடியல, வேற கல்லூரிகளால் கொடுக்க முடியல. எனக்கு தெரியாது நீங்க சொல்றது நான் கேள்விப்படல, ஃபர்ஸ்ட் டைமா சொல்றீங்க. அதாவது கலாநிதி சார் நீங்க உள்ள அதாவது சரி விடுங்க, நான் கலாநிதி சார கூட கூப்பிட திரு ரமேஷ் பிரபா கூப்பிடுறேன். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துடைய தரம் இன்று வரை மெச்சப்படுகிறதா இல்லையா? நீங்க பழைய ஸ்டூடெண்ட். கண்டிப்பா முதன்மையாக அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தோட நம்ம இப்ப ஒரு தெளிவு என்ன வேணும்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணா பல்கலைக்கழகம் 594 கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகம் தான். அண்ணா பல்கலைக்கழகத்துடைய நேரடி உறுப்பு கல்லூரிகள்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, ஏசி டெக் அதே கேம்பஸ் உள்ள இருக்கிறது, MIT குரோம்பேட்ல இருக்கிறது. இந்த 3ம் நேரடி உறுப்பு கல்லூரிகள். கண்டிப்பாக முதல் நாள் முதல் பேட்ச் கவுன்சிலிங் 20 காலேஜ் இருக்கு. அது ஓகே. நான் அண்ணா யூனிவர்சிட்டியோட கிண்டி குரோம்பேட்டும் MIT இதுக்கான ஒரு முக்கிய முதல் நாளோட முதல் பேட்ச் கவுன்சிலிங் இதுலதான் ஃபில் ஆகுது. அது அதுல ஒன்று சத்து கிடையாது. கலாநிதி சார் சொன்ன மாதிரி அதுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு என்ன விரிவுபடுத்திருக்கோம்னா, இது ஏன் சென்னைக்கு மட்டும் பயனளிக்கணும் அப்படின்றது அடுத்த நிலையில விரிவுபடுத்தி இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட உறுப்பு கல்லூரிகள் கேம்பஸஸ் வந்து இங்க திண்டிவனத்துல தொடங்கி திண்டிவனம், விழுப்புரம், பண்ருட்டி, பட்டுக்கோட்டை, திருச்சி, திருக்கோளைன்னு சொல்லிட்டு இது வரிசையா ஒரு 10-11 இடங்கள்ல இது நேரடி உறுப்பு கல்லூரி. அதுக்கு அரசு கல்லூரி, அதுக்கு பிறகு அரசு கல்லூரி. இது வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தோட நேரடி உறுப்பு கல்லூரி. பிறகு அரசு கல்லூரிங்கிறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். அந்த மாதிரி வந்து ஒரு பிரதானமான கேள்வி எழுகிற நண்பர்களே, தரமான கல்வியை அரசாங்கத்துடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரியான கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களை வழங்க முடியும் என்பது தனியாரிடம் ஏன் லட்சக்கணக்கில் கொட்டி கொடுத்து வாங்க வேண்டும்? திரு முருகன் சொன்னது போல ஒட்டுமொத்த பட்ஜெட்டை நிறுத்திவிட்டு முழுக்க உயர்கல்விக்காக மட்டுமே செலவழித்தால் கூட அரசால் இவ்வளவு கல்வியில் துவக்க முடியாது என்னும் போது தனியாருடைய கவலையை நாம் ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறோம்? உயர்கல்விக்கான கட்டணங்கள் நிறையா குறையா சரியா என்பது மட்டும் தான் இன்றைய ஆயுதத்தின் பார்த்துக் கொண்டிருக்கோம். நான் திரு கலாநிதி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். ஏற்கனவே முதல்ல கேட்ட கேள்விதான், நீங்கள் வந்து அடிப்படையான விஷயங்கள் சில பேசணும்னு சொல்லி சொன்னீங்க. எனக்கு தேவை இந்த சுயநிதி கல்லூரிகளுக்கான தனி கட்டணம், தன்னாட்சி கல்லூரிகளுக்கான கட்டண நிர்ணயம், அரசுடைய ஒதுக்கீடுல வரக்கூடிய கட்டணம், இந்த பல பிரிவுகள் இருக்கு. இப்ப அரசு நிர்ணயிக்கக்கூடிய கட்டணம் இந்த வந்து இங்க வந்து உங்களுக்கு ஒரு தனியார் கல்லூரியில, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கல்லூரியில, மதுரையில் இருக்கக்கூடிய கல்லூரியில, சென்னையில கவுன்சிலிங் நான் சீட் வாங்கிட்டேன் அப்படின்னா ஃபீஸ் நீங்க இங்க கட்டலாம் எங்க கட்டலாம் ஒரே அமௌண்ட் தான் கட்ட போறோம். இந்த அமௌண்ட் 36,000 40,000 அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது? எனக்கு அதுக்கு ஒரு துணை கேள்வி இருக்கு, அதுக்காக தான் நான் கேட்கிறேன். நீங்க துணை கேள்விக்கு வாங்க, நான் முதல் கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்றேன். நான் சொன்ன பதில் கூடவே நான் சேர்த்து சொன்னேன், எத்தனை ஸ்கேம்ல எவ்வளவு 1000 கோடி நம்ம வந்து கண்டு பாத்துருக்கிறோம். நம்ம இது பார்க்காத ஸ்கேம் இன்னும் எத்தனை இருக்குது? இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து இவ்வளவு நம்மளால முடியாது, அதனால பிரைவேட் செக்டர் கொடுத்துருக்கோன்னு நீங்களே ஊர்ஜிதப்படுத்தி தான் டெலிவிஷன்ல நீங்க ஆரம்பிக்கிறீங்க உங்க ஆர்குமெண்ட். நான் ஆரம்பிக்கல, நீங்க ஆரம்பிச்சதுதான். வழிமொழிகிறது அவ்வளவுதான். நான் சொல்றேன் இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியும் ஒரு செயலர் அளவுல தமிழ்ல ஒண்ணு சொல்லுவோம், நம்ம தலை மேல கொள்ளி வைக்கிறவன் பெட்டரா இல்ல கூரை மேல கொள்ளி வைக்கிறவன் பெட்டரான்னு கேட்பாங்க. கூரை மேல வச்சா என்ன, தலை மேல வச்சா என்ன? நீங்க கேட்கிற கேள்வி அதுதான். அது சுருக்கி இவ்வளவா இருந்தா அவ்வளவா. தனியார் போனாலே
கூரை மேல வைக்கும்போது நான் வெளியே இருந்தாலும் நல்லா இருக்கும்ல அப்படின்றார். நான் வெளியே இருக்கும்போது கூரை மேல வச்சா தப்பு. நாங்களாம் வெளியில இருக்கிற கல்லூரியில் இல்ல, அதனால நாங்க முருகன் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் பார்க்கணும். அவர் வந்து நிர்வாக பணியில ஆட்சித்துறையில வந்து ஒரு செயலர் அளவுல இருந்தவர். அவருக்கு வந்து இந்த ஒதுக்கீடு, நிதி ஒதுக்கீடு உட்பட பட்ஜெட் உட்பட விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணும்னா நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ இல்லையா, திரு ரமேஷ் பிரபாக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறது, ஒரு கட்டமைப்பு உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம். அந்த சுமையை உணர்ந்துதான் திரு முருகன் சொல்றாங்க இது வந்து சாத்தியமாகக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 10-12 லட்சம் பேர் 11 லட்சம் பேர் 10th எழுதுறாங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நீங்க பொதுமக்களை ஏமாத்துறது அந்த வேலை எல்லாம் நீங்க வந்து ஏஐசிடில இருந்தவர், முன்னாள் துணைவேந்தரா இருந்தவர், உங்களுடைய பழுத்த அனுபவத்தினாலதான் உங்களுடைய கேள்வி நான் கேட்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சத்துல இருந்து 6 லட்சம் 7 லட்சம் பேர் +2 முடிச்சுட்டு எவ்ரி இயர் வெளியே வர்றாங்க. இத்தனை பேருக்கு ஒரு உயர்கல்வி வாய்ப்பு கொடுக்கணும்னு 6 லட்சம் 7 லட்சம் சீட்டு, நான் சொல்றது 1.25-2 லட்சம் இன்ஜினியரிங் மட்டுமே, கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மட்டுமே, இவ்வளவு பேருக்கு நீங்க எப்படி அகாமடேட் பண்ண போறீங்க? முதல்ல 6 லட்சம் பேர் வெளியே வர்றான், நீங்க கல்லூரி ஆரம்பிக்க முடியுமா? இங்க பாருங்க, இவ்வளவு நான் முதல்ல நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஸ்கேமை பத்தி சொன்னேன். நானு இவ்வளவு பணத்தை எல்லாம் விட்டுட்டு எவனோ சாப்பிடணும்னு சொல்லி விட்டுட்டு நீங்க இப்ப வந்து நாங்க எங்களால் நடத்த முடியாது, நாங்க பிரைவேட் செக்டர் கொடுக்கறோம்னு சொல்லி சொன்னாக்கா இது அரசாங்கத்தினுடைய வீக்னஸ் தான் காமிக்குது. இவ்வளவு கல்லூரிகளை நீங்க நடத்தணும், ஃபீஸை குறைச்சு கரெக்டா அதே மாதிரி போட்டீங்கன்னா ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம். இல்ல அப்படின்னாக்க ஏதோ அவனும் பிஇ படிச்சுட்டு வரான், ஏதோ எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வரான். என்னுடைய விவாதத்துடைய நோக்கம் வேற இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அப்படியே பார்த்தாலும் இந்த 1,75,000 சீட்ல 65% இடங்கள் அரசு கையில தான் இருக்கா இல்லையா? ஃபீஸ் எவ்வளவு? 36,000 40,000 2 சீட். நம்ம இதுல கல்லூரியில் எவ்வளவு கொடுக்குறோம்? இதுல 65 இடஒதுக்கீடு வாங்க, 61% நிர்வாக ஒதுக்கீடு இருக்கு, சாரி மன்னிக்கணும் அரசு ஒதுக்கீடு இருக்கு. ஒவ்வொரு சீட்ல இந்த 1,75,000 சீட்ல 1,25,000 சீட் அரசு கையில இருக்கு. நீங்க திரும்ப அந்த 1,75,000 தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கேக்குறேன், அந்த 1,75,000 மாணவர்களை எடுக்கிறதுக்கு என்ன குவாலிபிகேஷன் பிக்ஸ் பண்ணிருக்கீங்க? அது தேவைதானா? அந்த குவாலிபிகேஷன் வச்சுட்டு ஒருத்தர் ஒரு இன்ஜினியர் உருவாக்க முடியுமா? அவனுக்கு ஆப்டிடியூட் இருக்குதா? அந்த ஆப்டிடியூட் வச்சுதான் செலக்ட் பண்றோமா? இத்தனை கேள்வி. நீங்க சொல்றது வந்து நான் வந்து 3 வாதங்கள் தனித்தனியா நடத்தணும். ஒண்ணு வந்து கல்லூரிகள் அரசே நடத்தணுமா தனியா நடத்தணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து, அப்புறம் தகுதி மாணவர்களுடைய தகுதி சரியா இல்ல, 50 மார்க் எடுத்தோம் இன்ஜினியரிங் படிக்கலாமா இல்லங்கிறது அது வேறு விதமா போயிட்டு இன்னைக்கான விவாதம் அது இல்ல. முதல்ல நம்ம ஆரம்பிச்சது அது அதையும் தொட்டுட்டு போகணும் அப்படிங்கறக்க ஆரம்பிக்கலாம், அடிப்படை தெரியுங்க. அதுலயே நான் சுத்த முடியாது, இன்னும் வேற விவாதங்கள் பண்ண முடியாது. எனக்கு தேவை இந்த கட்டணம் பற்றி தான் இன்னைக்கு விவாதம். அதுல வந்து எனக்கு குழப்பம். அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் நடத்த முடியாதுங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க திரு நோக்கம் மிக சரியானது. ஆனா நான் திரு ரமேஷ் பிரபாட்ட கேட்கிறேன், இந்த 65,000 36,000 40,000 அப்படிங்கிறது அரசு நிர்ணயிக்கக்கூடிய கட்டணம். ஒரு நீங்க வந்து எந்த ஊர்ல எந்த சீட்டு வாங்கினாலும் அரசு நிர்ணயிச்ச கட்டணத்துல கவுன்சிலிங் மூலமா நீங்க சீட்டு வாங்கினா இவ்வளவு கட்டினா போதும். இந்த கட்டணம் சாமானியர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சராசரியான கட்டணம். இது ஒண்ணு. இது எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுது? எனக்கு என்ன கேள்வினா, இது வந்து இப்ப தனியார் சுயநிதி கல்லூரிகளோ தன்னாட்சி பெற்ற கல்லூரிகளோ டீம்டு யூனிவர்சிட்டியை வசூலிக்கும் போது அவங்களுக்கு பல காரணம் சொல்றாங்க, டொனேஷன் வசூல் பண்றாங்க. இந்த கட்டணத்தை மட்டும் கொண்டு அவங்களால நிர்ணயிக்க முடியாதா? 100% சீட்டுகளுமே கொடுக்கக்கூடிய கல்லூரி நம்ம பாக்குறோம். கவுன்சிலிங்க்கு 100% சீட்டையுமே கொடுக்கக்கூடிய கல்லூரி பாக்குறோம். அவங்களால முடியும் போது ஏன் இந்த கட்டண கொள்ளை அப்படிங்கிற புகாரே ஏன் வருது? அகைன் வந்து அது தெரியல, கொள்ளைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாமாங்கிறது தெரியல. வந்து புகார் தான். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, சில விஷயங்கள் இப்ப நம்ம வந்து ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுங்கிறதையும் எதிர்பார்க்கிறோம், அல்டிமேட் ஸ்டாண்டர்டுக்கு அது இருக்கணுங்கிறதையும் எதிர்பார்க்கிறோம், நல்ல கல்வி வேணுங்கிறதையும் எதிர்பார்க்கிறோம். தென் வந்து ஒரு ஏஐசிடியோ ஒரு பல்கலைக்கழகமோ சொல்ற தகுதிகளின் அடிப்படையில் இத்தனையாவது பே கமிஷன் படி இந்த சேலரி கொடுக்கணுங்கிறதையும் இது பண்றோம். இதெல்லாம் நீங்க கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸ் ஒர்க் ஆகாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு போச்சுங்கன்னா, இந்த வணிகம்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வணிகத்தை நேர்மையா செய்தாலே அது சரிதான். புரியுதுங்களா? அதாவது தகாத வணிகம் மட்டும்தான் சரியில்லையே தவிர, கல்வியை வணிகமாக செய்தால் கூட சரியாக செய்தால் சரிதான். அது நீங்க இன்னொரு டிபேட் எழுத போறீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய பார்வையில் அதுல நான் முரண்படுறேன். என்ன அப்படின்னா, கல்வி வந்து எந்த சூழ்நிலையிலும் வணிகமாக முடியாது, வணிகமாக கூடாது. அதுல நம்ம உறுதியா இருந்த கல்விங்கிறது அடிப்படை தேவை இல்லையா? அதை நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல வசதி, நல்ல செலவழி, நல்ல வசதி வச்சுக்கலாம் நம்ம. ஆனா காசு கொடுத்தாதான் படிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து ஏழைகளுக்கு கல்வி இல்லை. அதான் நான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னா, அரசு பண்ணவே இல்ல, எல்லாம் தான் தெரியாது இருக்குன்னா அந்த வாதம் கரெக்ட். நான் சொல்றேன், இவ்வளவு கல்லூரிகள், போதுமான கல்லூரிகள் அரசுல இருக்கு. எங்க ஒரு பர்செப்ஷன்னா இது மட்டம், இது வசதி. இது எங்க இருந்து ஆரம்பிக்குது? நம்ம பள்ளிகள்ல இருந்தே தொடங்குது. நீங்க +2 முடிவுல வந்து பாத்தீங்க, எத்தனை அரசு பள்ளிகள்ல நல்ல ரேங்க் ஹோல்டர்ஸ் வந்திருக்காங்க. சென்னை மாநகராட்சி பள்ளி, இப்ப சென்னை ஸ்கூல்ல நம்ம சொல்றோமே, எவ்வளவு டாப் ரேங்க் ஹோல்டர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம பர்செப்ஷன்ல இது மட்டம், அது வசதின்னு நம்மளா முடிவு பண்ணிக்கிட்டு போறதே முதல்ல தப்பான ஒரு விஷயம் இல்லையா? அதுவே தப்பு இல்ல. இதுல இருக்கே
ஏன் நானும் நீங்களும் என்ன கான்வென்ட்ல படிச்சு வந்தோம் இல்லையா? அந்த அரசு பள்ளியில தானே, கிராமத்துல தானே படிச்சு வந்தோம். அப்ப அது அந்த குவாலிட்டியில தான் இன்னைக்கு வெளியில நிக்கிறோம் நம்ம வந்து. அப்ப அது மட்டம்ங்கிற பர்செப்ஷன்ல இருந்து வெளியில வந்துட்டாலே நீங்க, நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு, இப்ப திரு கலாநிதி சொன்னது போல இப்ப வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துடைய நேரடி தொடர்பு கூடிய கல்லூரிகள் ஒரு 20-30 மொத்தமே அடங்கிடும். மத்த எல்லாமே அங்கீகாரம் பெற்றவை உறுப்பு கல்லூரி சொல்லி சொல்றோம். அவங்களுக்கான கேள்வித்தாள, அவங்களுக்கான சிலபஸ் எல்லாம் அவங்க தீர்மானிக்கிறாங்க. இதுல 65% அரசு ஒதுக்கீடு கிடைச்சி அவங்க சீட் போய் சேர்றாங்க. அரசு ஒதுக்கீடா இருந்தாலும் கட்டணம் வந்து இந்த அளவு குறிப்பிட்டு இவங்க சொன்ன கட்டணமா இருந்தாலும் கல்லூரிகள் அவங்க தான் நடத்துறாங்க. அவங்க சொல்லக்கூடிய பாடம் நடத்துறது தானே. அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி எப்படி நடத்துற அப்படிதான் சொல்றாரு. அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ப்ரொஃபசர் நடத்துறதும் ஒரு இன்னொரு காலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் நடத்துறது ஒன்னா இருக்க முடியாது இல்லையா? ரெண்டும் ஒன்னா தான் இருக்க முடியும். அப்ப வந்து அந்த பாகுபாடு எப்படி இல்லாம போயிருந்து சொல்லி சொல்றீங்க. காரணம் என்னன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டு பாரம்பரியத்துல நடந்த ஒரு வளர்ச்சி. அதை வந்து திடீர் வளர்ச்சி அங்க எதிர்விடு. ஒரு MITங்கிறது இன்னைக்கு ஒரு 50 ஆண்டு தாண்டின ஒரு கல்லூரி. கிண்டி பொறியியல் கல்லூரிங்கிறது எவ்வளவு காலங்கிறது. ஆமா. அப்ப இந்த பாரம்பரியத்தை வந்து நீங்க ஓவர் நைட் இதுல அச்சீவ் பண்ண முடியாது. தேர் அட்டெம்ப்டிங். அவங்களுக்கும் ஏன்னா சடனா இவ்வளவு ஒரு growth ஆஃப் காலேஜஸ் வரும்போது எங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி இருக்குது, எங்க இவ்வளவு PhD இருக்காங்க. அப்ப அது ஓவர் நைட் நடந்துராது. நான் திரு முருகன் கேட்கிறோம், திரு ரமேஷ் பிரா சொன்னது போல இவ்வளவு கல்லூரிகள் இருக்கும்போது அவ்வளவுக்கான ஃபேக்கல்டி முதல்ல இல்ல. அப்ப அவ்வளவு தரமான ஒரு பேராசிரியர்களை வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்கிற சம்பளம் கொடுக்கணும். அவங்க வந்து வேற எங்கேயா ரிசர்ச் போனாங்கன்னா இதோட அதிகமான சம்பாதியம் கொடுப்பாங்க. அப்ப ஆசிரியர் பணிக்கு வர்றதே ரொம்ப குறைவு. அப்ப இந்த கட்டண நிர்ணயம்ங்கிறதும் தனியார் வந்து வசூலிக்கூடிய இந்த 35% நிர்வாக ஒதுக்கீட்டுல கல்லூரிகள் நிர்ணயிக்கிற கட்டணத்துக்கு வாங்கக்கூடிய நன்கொடைக்கு ஒரு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன சந்தேகம் உங்களுக்கு? இப்ப இவங்க எப்படி பிக்ஸ் பண்றாங்கிறது நமக்கு தெரியும். லேண்ட் காஸ்ட்ல இருந்து அதுக்கு வட்டி போட்டு இப்ப ஒரு காலேஜ் நடத்தினால இவர் நல்லாவே புரியும். இதெல்லாம் விட நீங்க அடிப்படையை நீங்க மறந்துடுங்க. இப்ப கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் நல்லா நடக்கலங்கிறதுனாலதான் கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்றதை விட நம்ம பிள்ளை கொஞ்சம் வசதி இருந்தா பிரைவேட் காலேஜ்ல நல்ல காலேஜை தேடி போறாங்கிற உண்மையே த்ரூ அவுட் இந்தியா நீங்க மறுக்க முடியாது. அது உண்மை கிடையாது. அது வந்து ஒரு யூகம். அதுதான் திரு ரமேஷ் யூகமே அல்ல. அதுக்காக தான் நான் முதலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல ஒண்ணு அண்ணா பல்கலைக்கழகம். இந்தியாவில் விஷயத்தை மிக்ஸ் பண்றீங்க. அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துல மொத்த சீட் எவ்வளவுன்னு எடுத்துங்க, இங்க எவ்வளவு கல்லூரி இருக்குன்னு பாத்துங்க, எவ்வளவு மாணவர்கள் இருக்கான்னு பாத்துங்க. அங்க மெரிட்ல மட்டும் கிடைச்சி போறது இருக்கும். அதே நேரம் ஃபார்மர் வைஸ் சான்சலர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரு கரெக்டர் 3 மாசத்துக்கு முன்ன தினமணியில எழுதின கட்டுரைப்படி பாத்துங்க. உங்களுக்கு PhD தீசிஸ் வேணுமா எங்களை அணுங்கள்னு போர்டு வச்சிருக்க ஸ்டேஜ் எல்லாம் வந்தாச்சு. தயவுசெய்து அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில உள்ள இன்சைடு கேம்பஸ்ல இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் கல்ச்சரு, லைப்ரரி செக்அப், லைப்ரரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் விட்டுருங்க தயவுசெய்து. அது மைனாரிட்டி. மெஜாரிட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் காலேஜஸ் பேரண்ட்ஸுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கு. வேர்ட் ஆஃப் மவுத்லயே தெரியுது. இப்ப நான் மெட்ராஸ்ல டெல்லியில போய் எனக்கு பேசிட்டு இருக்கேன். அவர் சந்தானம் பெரிய ஆள். அவர் சொல்றாரு, சார் நான் கேள்விப்படுறேன் சவுத் இந்தியாவிலே 3 இன்ஸ்டிடியூஷனை பத்தி பெருமையா சொல்றாங்களே, VIT இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெல்லூர், பன்னாரியம்மன் காலேஜ் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவு தூரம் பரவி இருக்கு. அப்ப என்ன சொல்றான், இந்தூர்ல இருக்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரன் எனக்கு தெரியாம 3000 crores ஒருத்த முதலாளி என் பையனை எப்படியாவது பன்னாரியம்மன் சுகர் காலேஜ்ல சேர்க்கணும். நீங்க ஓகே, அது மாதிரி பிரைவேட் காலேஜஸ் பணத்தை நிறைய இருந்தாலும் அதே மாதிரி அமெரிக்கால இருந்து இங்க வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் நம்ம சதர்ன் ஸ்டேட்ல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அவன் 1 கோடி ரூபாய் கொடுக்க தயாரா இருக்கிறான். அதை தயவு செய்து ஒதுக்கிருங்க. எல்லாத்தையுமே அப்படி ஒதுக்கிட்டு போனா அதுக்கான ஒரு பதில் இல்லாம போயிடும். எனக்கு என்ன கேள்வி, நீங்க சொல்லுங்களா பல கோடி கொடுத்து கூட சேர தயாரா இருக்கிறான். அது நிச்சயமா இருக்கிறான். இந்தியாவில வந்து ஏழைகள் எந்த இந்தியாவில இருக்கானோ அதே இந்தியாவில தான் கோடீஸ்வரன் இருக்கிறான். என்னுடைய கேள்வி முதல்ல நான் கேட்டதான், கோடீஸ்வரர்கள் பூரா சீட்டை வாங்கிட்டு போயிட்டா ஏழைகள் படிக்காம அடுத்த வேலையை பார்க்க போறது புரிஞ்சுக்கிறேன். நீங்க அங்கதான் கோட்டா பண்ணிட்டீங்க. இந்த சார்ட்ட கேளுங்க 2 பேர்த்தையும். அதாவது 100 சீட்ல கவர்மெண்ட் பிக்ஸ்டு ரேட் 36,000 நீங்க சொன்னீங்களா, அதுக்கு இவ்வளவு சீட்டு, அவனுக்கு அலோவ் பண்ற 40 சீட்டு, அது போக அவனுக்கு உள்ள 10% அதெல்லாம் விட்டுருங்க சார். இப்ப சார் சொன்ன மாதிரி 36,000 ரூபாய் நீங்க பிக்ஸ் பண்றதே ஒரு கமிட்டி போட்டு அதுல அவர் சொல்றாரு நீங்களே தெரிஞ்சே பண்றீங்க, அவங்க சரியா ஆளை பிடிச்சு இஷ்டப்படி 36 பண்ணிக்குவாங்கன்னு சொல்றாரு. இதுதான் உண்மை. நம்ம வந்து இப்ப 65% வந்து அரசுடைய நிர்வாக ஒதுக்கீடு இருக்கு, அரசுடைய ஒதுக்கீடு இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஏழைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற நிலைமை இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்குது. நீங்க அந்த 65 தனியார் கல்லூரிக்கே நான் வரல. அதுக்கு முன்னால இந்த அரசு 20-21 பேசணும் பாருங்க. இதுலயே நான் சொல்றேன், நீங்க இப்ப 27ஆம் தேதி கவுன்சிலிங் தொடங்குது. அந்த ஃபர்ஸ்ட் 10 நாள்ல பாருங்க, ஒரு இடஒதுக்கீட்டுல கீழே வர ஒரு பையனுக்கு அந்த அரசு கல்லூரியில தாராளமாக இடம் கிடைக்கும்.
அந்த இடம் காலியா இருக்கும் போதே இதே பையன் விரும்பி ஒரு தனியார் கல்லூரியில அதிகமான கட்டணத்துக்கு போய் எடுக்கிறான். இது யாரோட தவறு? இல்ல அவன் வந்து தனியார் கல்லூரியில போய் நீங்க சொல்ல கொஞ்சம் தெளிவுபடுத்த கவுன்சிலிங்ல பார்க்கும்போது இவன் வந்து டாப் 10ல இருக்கக்கூடிய அரசு கல்லூரியே வேக்கண்டா இருக்கு. ஆனா தாண்டி அவன் இன்னொரு கல்லூரிக்கு போயிடான்னு சொல்றீங்களே, அவன் அந்த சீட்டையும் எடுக்க முடியுமா? அமைச்சிட்டு தானே கவுன்சிலிங் இன்னும் குறைவு. நீங்க சொல்றீங்களா இதுல எப்படின்னா இந்த கவுன்சிலிங் இருக்கும்போது இல்ல 100வது வரிசையில இருக்கக்கூடிய கல்லூரியை அவன் விரும்பினா முதல்ல தேர்ந்தெடுக்கலாமே, தடை இல்லையே. இல்ல இந்த அரசு கல்லூரியில இன்னும் கட்டணம் குறைவு. 9,000 பெர் செமஸ்டர், 18,000. நீங்க அங்க போய் 36-40 பேப்பர் இங்க 18,000 உங்களுக்கு சீட்டு கிடைக்குது. அப்ப இது அதுக்கு ரெடி இல்ல. இதை விட்டுட்டு இவனா பர்செப்ஷன். இது ஒரு சிக்கல். இன்னொரு சிக்கல் நம்ம ஊர்ல இந்த மாற வேண்டிய ஒரு தியரி, என் ஊரு பக்கத்துல என் வீட்டு பக்கத்துல ஒரு காலேஜ் வேணும். இது என்ன தியரி? படிக்கிறதுக்கு நல்ல இடத்துல கிடைச்சா போய் தாண்டி போய் கவர்மெண்ட் காலேஜ்ல அங்க தள்ளி இருக்குது, அங்க வேண்டாம். எங்க ஊர்லயே எங்க பக்கத்து கிராமத்துல தாண்டி ஒரு காலேஜ் இருக்கு, அதுல போய் 65,000 எங்க வீட்டு பக்கத்துல இருக்குங்கிறதுக்காக 70,000 கொடுக்க தயார். அந்த ஆட்டிடியூட் மாறணும் இல்லையா சார்? அவங்க பெண் பிள்ளைகள் வேற போகும்போது நம்ம வந்து எங்க பக்கத்துல இருக்காதான் பாக்கணும். நீங்க வந்து நம்ம கடல் தாண்டி விட போய் நம்ம பெண் பிள்ளைகள் அமெரிக்காவில போய் சாப்ட்வேர்ல நீங்க கலக்கிட்டு இருக்கு. எங்க போல சார்? அமெரிக்கா போகும்போது அடுத்த மாவட்டம் போக மாட்டீங்க. விதிவிலக்குகளை விதியாக சென்னையில இருக்கக்கூடிய கேகேநகர்ல அசோக் நகர் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும் இல்ல, நாகப்பட்டினத்துல நார்கோயில ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ராஜபாளையத்துல நீங்க அதை சொல்ல வரேன். நாகர்கோயில ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து பெண்கள் வெளியில வந்து படிக்கணும். அப்பதான் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். நீங்க பொத்தி அடுத்த மாவட்டத்துல இருந்து வேலை உங்களுக்கு அடுத்த மாவட்டத்துல கொடுத்துருவாங்களா? இல்ல எங்களுக்கு வந்து கட்டணம் குறைவா தான் நாங்க எந்த இடத்துல ஆந்திராவோட படிக்க தராங்க. கட்டணம் குறைவா இருக்கா அப்படிங்கறத குறைவா இருக்கிறதா விடுறாங்கன்னு சொல்ல வரேன். ஆண் பிள்ளைகளையும் சேர்த்து சொல்றேன். ஆண் பிள்ளைகளே அப்படி பண்றவங்க இருக்காங்க. ஆமா. நம்ம வந்து ஒரு பள்ளி கட்டணத்துக்கு பள்ளியில வந்து கட்டணங்களுக்கு வந்து இந்த கோவிந்தராஜன் கமிட்டி அந்த கமிட்டி சொல்லி ஒவ்வொரு கட்டணத்தையும் வரையறைப்படுத்துறதுக்காக வச்சிருக்காங்க. அத மாதிரி இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு இருக்குதா? இப்ப நம்ம 36,000 40,000 சொல்லிட்டு அரசு ஒதுக்கீடு நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு கமிட்டி இருக்கு. இல்ல இது வந்து நம்ம எவ்ரி ரிவைஸ் பண்றோமா? இத இல்ல. ஆனா அங்க வந்து ஸ்கூல்ல வந்து எவ்ரி ரிவைஸ் பண்றாங்க. அவங்க வந்து நான் அப்பீல் கூட போக முடியும். நான் வந்து ஃபெசிலிட்டி பண்ணிருக்கேன், புது வசதிகள் வச்சிருக்கேன், லேபரேட்டரி வந்திருக்கேன், என்னுடைய கிரவுண்ட் எவ்ரி இயர்ல பண்றது கிடையாது. அங்க வந்து அப்பீல் பண்ணி அவங்க வாங்க முடியும். அது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க புதிய வசதிகள் ஏதாவது சேர்த்திருந்தாங்க, அதிக வாய்ப்பு பண்ணிருந்தாங்க. அங்க காலேஜ் பொறுத்தவரை அதுக்கு இன்னொரு கிளாசிபிகேஷன் இருக்கு, அக்ரெடிட்டட் கோர்சஸ், நான் அக்ரெடிட்டட் கோர்சஸ். அப்ப பல்கலைக்கழகமே இந்த அக்ரெடிட்டட் கோர்சஸ்க்கு இன்னொரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறதுக்கு அனுமதிக்குது. இப்போ ஒரு கல்லூரிக்கு ரேட்டிங் தனியா உண்டு. கல்லூரியை தவிர கல்லூரியில் இருக்கிற பிரான்ச்சுக்கு ரேட்டிங் தனியா உண்டு. மெக்கானிக்கல் அக்ரெடிட்டட் இந்த காலேஜ்ல, எலக்ட்ரானிக்ஸ் இந்த காலேஜ்ல அக்ரெடிட்டட் அப்படின்னா அதுக்கு மட்டும் தனியா நீங்க ஒரு அதிகமா வாங்கிக்கலாம். ஏன் அந்த அக்ரெடிட்டேஷன் கிடைக்கும்னா அந்த வசதிகள் அந்த தரம் இருந்தா மட்டும்தான் அந்த அக்ரெடிட்டேஷன் கிடைக்கும். அதுக்கு நீங்க அதிகம் வாங்கி இங்கே வசதி இருக்கு. இந்த தொகை வந்து எத்தனை வருஷத்துக்கு ரிவைஸ் பண்ண ஒரு பர்செப்ஷன் இருக்கு பாருங்க. சுயநீதி கல்லூரிகள் ஆரம்பிச்சதெல்லாம் ஒரு குரூப் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம அந்த சுயநீதி கல்லூரிகள் எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த OMR ரோட்ல பார்த்தா ஒரு பெரிய கட்டடத்தை பார்த்தோன்னே, ஆஹா இவர் ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய கட்டணம் வச்சிருக்காரு, நம்ம ஆரம்பிச்சா நம்மளும் இதே மாதிரி சீக்கிரம் கட்டணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 400 பேர், 400 இன்ஜினியரிங் காலேஜ் அந்த லெவலில் தான் இருக்குது. அவங்க ஆரம்பிச்சுட்டு அவங்க காலேஜில் ஒரு பையன் கூட சேராம என்ன காலேஜ் மூட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த மிஸ்கன்செப்ஷன் வந்து மாணவர்கள்ட்ட மட்டும் இல்ல, அந்த இது கல்லூரி நடத்துறாங்களா அவங்ககிட்ட இருக்குது. கல்வி தந்தைகள் அவங்க எல்லாம் வந்து பாருங்க, அவங்க வந்து நம்ம காலேஜ் ஆரம்பிக்கணும்னா ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு லாப நோக்கு இல்லாத ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, அறக்கட்டளைன்னு சொல்றாங்க. அந்த அறக்கட்டளை மூலமா தான் கல்லூரி நடத்தணும்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு 100 கல்லூரி எடுத்துக்கங்க, எத்தனை கல்லூரி வந்து இந்த மாதிரி லாப நோக்கு இல்லாம நடக்குதுன்னு சொல்லுங்க பாக்கலாம். லாப நோக்கு சொல்லிட்டாங்களே, அவங்களே சொல்லிட்டாங்க. நீங்க எப்ப லாப நோக்கு இல்லைன்னு சொல்றீங்களோ அப்போ ஃபண்டமெண்டலி ராங். என்னுடைய கேள்வி பாருங்க, ஒரு நல்ல கல்வி, தரமான கல்வி, எல்லா வசதி இதை வச்சு கொடுக்கும் போது ஏன் நான் கட்டணம் வசூலிக்க கூடாது? நான் வசதி வந்து உங்களுக்கு கொடுக்கத்தானே செய்யறேன், நான் வந்து இல்லன்னு சொல்லி இல்ல. நீங்க வசதின்னு சொல்றது நான் வசதின்னு ஏத்துக்கல சார். உங்களுக்கு நான் ஏசி போட்டு உங்களுக்கு குஷன் போட்டு சீட் போட்டு நான் சொல்றேன். உங்களுக்கு தரமான பேராசிரியர்கள், லேபரேட்டரி வசதி, ஆய்வு வசதி, உங்களுக்கு விளையாட்டுக்கான மைதானத்துக்கான வசதி, எல்லா வசதியும் சேர்த்து கொடுக்குறேன் சார். நான் சொல்றேன் கேளுங்க, தரமான ஆசிரியர்கள் நீ யாரை பார்த்து சொல்றீங்க? நீங்க உங்களுக்கு PhD வாங்கிட்ட தரமான ஆசிரியர்களா? இப்ப அவரு நீங்க நிறைய அடிப்படையான கேள்விக்கே போயிட்டு இருக்கீங்க. நண்பர் இல்ல நீ அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட நண்பர் சொன்னார், முருகன் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி வந்து PhD வந்து வாங்கிக்கலாம். திரு முருகன் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். வந்து அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் துறைவேந்தர் எல்லாருமே தரமான துறைவேந்தர் கேட்டுருவாங்க. நீங்க என்னையும் கேள்வி கேளுங்க சொல்லல. அடிப்படையான கேள்விகள் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு நிறுவனம், நீங்க சொல்லுங்க அது ஒரு வர்த்தகமா வணிகமா பாக்க, ஒரு நிறுவனம் வந்து உண்மை தெரியணுமா வேண்டாமா?
நிச்சயம் உண்மை தெரியுமா உண்மை சொல்லிட்டு இருக்கேன் நானு. உண்மை வேண்டாம் எனக்கு, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வேற ஏதாவது உண்மை தெரிஞ்சுக்கிறதா நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். முதல்ல நான் அதுக்காக முதல்ல சொன்னேன் நானு, தலையில கொள்ளி வைக்கிறவன் பெற்றா கோரையில கொள்ளி வைக்கிறவன் பாருங்க. இதுல வந்து நம்ம வந்து ஒரு மாணவனுக்கு தேவையான அந்த பெற்றோர் எதிர்பார்க்கக்கூடிய பாடத்திட்டமோ கல்வி அமைப்போ வசதிகளோ ஹாஸ்டலோ உங்களுக்கு என்ன பெசிலிட்டி, உங்களுக்கு சாப்பாடுல இருந்து இருக்கிறது வந்து அங்க அறையில இருந்து எல்லாமே அதுக்கு அது கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு உண்மை சொல்றேன் நானு. நம்ம என்ஜினியர் ஆக்கிறதுக்கு 100 பாயிண்ட்ஸ் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா கல்லூரியில சொல்லிக் கொடுக்கறது 20% தான். அதுல மீதி 80% வாழ்க்கையில கத்துக்க வேண்டியதுதான். இன்னைக்கு வாழ்க்கை போற வேகத்துல வந்து கல்லூரி படிப்பு முடிச்சு வந்து மீதி கத்துக்கலாம்னா ஒரு கம்பெனில போய் ட்ரைனிங் இருந்து 2 இயர்ஸ் 1 இயர் இருக்கணும். அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் ரெடியா இல்ல. ஆகையினால இப்ப என்ன பண்றாங்க, படிக்கிற காலத்திலேயே இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீதி 80% சொன்ன பாருங்க, 80% அதுல எவ்வளவு தூரம் நம்ம இங்க முன்னாடி கத்துக்கலாம்னு சொல்லி வேகமா கத்துக்கிற சூழ்நிலையில இருக்கிறோம். எந்த கல்வி கூட வந்து எந்த கல்லூரி வந்து இந்த மாதிரி வசதிகளை கொடுக்குதோ அதுதான் தரமான கல்லூரி. இதுல ஒரு ஆடான் பாயிண்ட் நான் சொல்றேன். இப்ப அவர் வந்து இந்த லைஃப் ஸ்கில்ஸ் பத்தி பேசினாரு பாருங்க. இது வந்து இன்னைக்கு ஒரு கல்லூரி செய்ய வேண்டியதா இருக்கும் போது அதுக்கு தனியா சார்ஜ் பண்றாங்க. இல்ல அவங்க செஞ்சுதான் அவங்க செய்யலாம், அடுத்த கல்லூரி போயிடுறாங்க. இங்கே பாக்குறாங்க அவங்க லாங்குவேஜ்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தி சொல்றாங்க. இன்னொன்னு வந்து இந்த கல்லூரிகள் உள்ள வந்துருச்சுன்னு சொன்னார் இல்லையா. பட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் ஒரு வருடம் ஒரு 25 பொறியியல் கல்லூரிகள் மூடப்படுவதும் தொடர்ந்துட்டு இருக்கு. முக்கியமான சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் முக்கியமான விஷயம். அதாவது கட்டணம் எவ்வளவு வசூலிக்கப்பட்டாலும் கூட கட்டணத்தை அந்த ஒரு கல்லூரியில் நோக்கி மாணவர்கள் சென்று கொண்டிருந்தாலும் தரமான கல்வி தரக்கூடிய நிறுவனங்கள் தான் பிழைக்கின்றன, மற்றவை மூடப்படுகின்றன. இன்னும் சொல்ல போனால் இந்த விவாதத்துக்கு முன்னமே சொன்னது போல இந்த ஒதுக்கீடு வந்து 65% மட்டுமல்ல, ஒட்டுமொத்த 100% ஒதுக்கீடுமே நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய கல்லூரிகள் உண்டு. 50% குறைக்க முடியாதா, 60% நாங்களே நிர்ணயித்து விட முடியாது, எங்களுக்கு அதிகமான வருமானம் வருமே என்று சொல்லக்கூடிய கல்லூரிகள் உண்டு. அந்த கல்லூரியுடைய தரத்தை பார்த்து மாணவர்கள் சேர்கிறார்கள். இந்த தரம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு மாயையா அல்ல உண்மையா? கல்விக்கான கல்லூரி கட்டணம் நிறையா குறையா சரியா என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு ரமேஷ் பிரபாட்ட கேட்க விரும்புறேன். நம்ம வந்து அரசு எல்லாருக்கும் கல்வி வாய்ப்பு உயர்கல்வி வாய்ப்பை கொடுத்துட முடியல அப்படிங்கறனால தனியார்ட்ட போறோம் சொல்லி சொல்றோம். இப்ப அதிகமான தனியார் கல்லூரிகள் வர்த்தக நோக்கத்துக்காக உருவாகிட்டு இருந்தா கூட புதிய கல்லூரிகள் உருவாகும் போது அவங்க வந்து கட்டணம் குறைவா இருந்தா நம்மகிட்ட மாணவர்கள் வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புல கட்டணத்தை குறைக்கிறாங்களா? இந்த அதிகமான கல்லூரியுடைய போட்டி கட்டணத்தை குறைச்சிருக்கா கூட்டி இருக்குதா? ரெண்டும் நடந்திருக்கு. அதாவது யாருக்கு டிமாண்ட் இருக்கோ பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சவங்க கூட்டிருக்காங்க, அண்ட் விலை போகாதது வந்து குறைச்சிருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் இப்படி சொல்றேன்ல, ஒரு எக்ஸ்ட்ரீம் கூறு கட்டி இவ்வளவு ரூபாய்க்குள்ள சீட்டு நீங்க வந்து இது மூலமா வேற ஒரு தகவலோட சொல்றீங்க. யார் அதிகமான டொனேஷன் கேட்கிறானோ அவன் நல்ல கல்லூரி இல்ல, ரிவர்ஸ். இந்த டொனேஷன் வார்த்தையை என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து இல்ல இன்னைக்கு அதுக்கான அவசியம் பெரிய அளவுல இல்ல. நான் உங்களுக்கு தெரியும் அந்த ஃபார்மேட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்றேன் பாருங்களேன். ஒரு +2 மார்க்ஸ் வருது, கவுன்சிலிங்க்கு விண்ணப்பம் போடுறோம், ஒரு ரேங்கிங் பட்டியல் வந்து கவுன்சிலிங். இந்த இடைவெளி கொஞ்சம் சற்று அதிகம். இந்த இடைவெளியில இவன் இருக்கிற மார்க்குக்கு இவன் கவுன்சிலிங் வெயிட் பண்ணானா தரமான கல்லூரியில இவன் விரும்புற பிரான்ச்சே கிடைக்கும். இவன் ரெஸ்ட்லெஸ், இவன் பேரண்ட்ஸ் ரெஸ்ட்லெஸ், இவனை சுத்தியில இருக்கவங்க ஏத்து விடுறான். எதுக்கு அவசர சேஃப்டியா இருந்துக்க, இதெல்லாம் பண்ணிக்க, எதுக்கு போய் ஒரு சீட்டு போட்டுக்க அப்படிங்கிறது. இப்ப இங்க போய் போடுறது போனோம்னா அங்க ஒரு கொக்கி போட்டு நீங்க ஒரு 50,000 எதுக்கும் கட்டிடுங்க. அப்ப இவங்கிட்ட இருந்துதான் பல விஷயங்கள் ஒரிஜினேட் ஆகுது இல்ல. இவன் நீங்க நான் கவுன்சிலிங் பேசுவாங்க என்ற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன், தம்பி இது நல்ல மார்க் தம்பி, நீ வந்து ரிசர்வேஷன் கீழே வர, இது நீ வெயிட் பண்ணினா உனக்கு நல்ல கல்லூரி நல்ல சீட்டு கிடைக்கும் அப்படிமே எல்லாம் ஒவ்வொன்னு கேட்டுட்டு கடைசியில போய் அதுக்குள்ள போய் ஒரு இடத்துல ஒரு 50,000 அட்வான்ஸ் கட்டிட்டு வந்துருவாரு. வந்து வாய்ப்பு தவற விட்டு அவங்களுக்கு மறு வாய்ப்பு கிடையாது. அப்படி நீங்க எதுவுமே எங்கேயாவது ரிஸ்க் எடுக்கணும் வாழ்க்கையில. வந்து நல்ல விஷயத்துக்கு ரிஸ்க் எடுக்க உங்களுக்கு சயின்டிபிக் பேட்டர்ன் இருக்கு. போன வருஷம் இந்த கோர்ஸ் வந்து இருக்கு, இந்த வருஷம் லேசா முன்ன பின்ன மாறலாம். அதுக்காக நீங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் கிடையாது, நுழைவுத் தேர்வு கிடையாது, உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ல வந்து 0.25 150 பேர் இருக்கிறான். பாயிண்ட் 2ல இன்னொரு 150 இருக்கான், ஒரு பாயிண்ட் 5ல வந்து 200 பேர் 300 பேர் இருக்கான். ஒவ்வொரு மதிப்பெண்களும் ஒன்னு சொல்லுவா. நீங்க அந்த டாபிக் எடுத்ததால ஒன்னு சொல்றேன். இந்த என்ட்ரன்ஸ் எடுக்கப்பட்டதுல நடந்த ஒரு பலன் என்னன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு காலகட்டத்தில் வந்து 40,000 சீட்ஸ் இருக்கும் போது என்ன ஒரு 80,000 போட்டி போடுறதுக்கு என்ட்ரன்ஸுக்கு அர்த்தம் இருந்தது. வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு மேல சீட்ஸ் வச்சுட்டு அது என்ன மீனிங் என்ட்ரன்ஸ்? இது யாரு பயனடைந்தார்கள்? சென்னை போன்ற நகரங்கள்ல கோச்சிங் சென்டருக்கு போற வசதி இருக்கிறவன் இவன் மாங்கு கிராமத்துல இருக்கவன் படிச்சு 200க்கு 200 மார்க் வாங்கி வச்சிருப்பான். அதுக்கு வெயிட்டேஜ் கிடையாது. இங்க போய் கோச்சிங் எடுத்துட்டு வந்தவனுக்கு 100க்கு இந்த வெயிட்டேஜ் வரும். அவனுக்கு கோச்சிங் சென்டர் எங்க இருக்குன்னு கூட தெரியாது, அது காசு கட்டுறதுக்கு வசதி இருக்காது, போய் கூட இருக்க மாட்டான்.
அது எடுக்கப்பட்ட பிறகு 40% கிராமப்புற மாணவர்கள் இன்ஜினியரிங் குள்ள வந்தாங்க. இது பெரிய ரெவல்யூஷன். அண்ட் முதல் துறை மாணவர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள் எந்த மாதிரியான தரம் வெளியே வருது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. போல நம்முடைய உள்ள நுழையறக்கான மதிப்பெண்களுடைய அளவே குறைச்சிட்டோம். 50% மேல வாங்கியிருந்தாலும் நீங்க உள்ள வந்துடலாம் சொல்லும் போது அவர்கள் வந்து +2லயே 50% பெறக்கூடியவங்க இன்ஜினியரிங் மாதிரி கடினமான பாடங்களை எத்தனை சதவீதம் எடுப்பாங்க அப்படி ஒரு கேள்வி எழுது. எல்லா மிக்ஸும் அது இருக்குமே. நீங்க ஒரு கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னா எல்லா மிக்ஸும் தான் அதுல இருக்க போது. அது ஸ்கூல்ல இருக்கும்போது ஏன் காலேஜ்ல இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறீங்க? பார்க்கலாம். நம்ம திரு முருகன் நான் கேட்க விரும்புறேன். இப்ப நிர்வாக ரீதியா அதிகமான பொறியியல் கல்லூரிகள் உருவாகிட்ட பிறகு கட்டணங்கள்ல நிறைய இடத்துல வேறுபாடு இருக்கு. திரு ரமேஷ் கூட சொன்னது போல குறைவா வந்து ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் குறைவான கட்டணம் வசூல் நிறைய பாக்குறோம். இதே மாதிரி மருத்துவக் கல்லூரிகளுக்கும் அதிகமான அனுமதி கொடுத்தோம் அப்படின்னா நிறைய தனியார் வந்து மருத்துவக் கல்லூரி அதிகமா துவக்கினாங்கன்னா இந்த கட்டணம் குறையுமா? ஏன்னா இப்ப இன்ஜினியரிங் கல்லூரியுடைய சீட் வந்து அதிகபட்சமா 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ளதா இருக்குது. அதிகபட்சமா முக்கியமான துறை முக்கியமான கல்லூரினா அந்த அளவுல இருக்குது. ஆனா அவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது எண்ணிடலாம். நீங்க சில நான் வந்து அதிகபட்சமா தான் சொல்றேன். ஆனா மருத்துவக் கல்லூரி எண்ணிக்கை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய கல்லூரியோட நன்கொடையோட அளவு பாத்தீங்கன்னா 75 லட்சம் 80 லட்சம் போகுது. ஒருவேளை அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் தனியாராலோ அரசால துவக்கப்படும் போது இந்த விலை, கட்டணம், நன்கொடை, அன்பளிப்பு வாட் எவர் இட் இஸ் அது குறைவுக்கான வாய்ப்பு இருக்கா? குறையும். அதான் நீங்க சொன்னீங்களா, இவர் சொன்னாரு காலேஜ் எல்லாம் மூடுறதையும் நம்ம மறக்க கூடாதுன்னு. அமெரிக்காவில் வந்து இதை அப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மற்ற வியாபாரம் மாதிரி டிமாண்ட் சப்ளை தியரியை அப்ளை பண்ணிடுவோம். நல்லா நடத்த முடியலன்னா காலேஜ் மூடிட்டு போ, எனக்கு தெரியாது, வேற நெக்ஸ்ட் அப்படின்னு அவனை துரத்துறது. நல்லா நடத்துற காலேஜ் பெருகும், அவனு பிரான்ச் போகும் அப்படின்னு. இப்ப வந்து நீங்க வாங்கிறீங்களா 4 காலேஜ் விலைக்கு வருது. இதுதான் நிலைமை இங்க தமிழ்நாட்டில். ஆனா அதை நீங்க வந்து மறுக்காதங்க, தயவுசெய்து அக்செப்ட் பண்ணுங்க. பிரைவேட் காலேஜ்ல நல்லா ரன் பண்ற காலேஜ் இவங்க 2 பேரும் கம்முன்னு இருப்பாங்க. நான் சொல்றேன் பாருங்க, ஃபைனல் இயர் முடிக்கும் போது 3rd செமஸ்டர்ல அவர் ஃபர்ஸ்ட் இயருக்கு டீச் பண்ற இன்ஜினியரிங் காலேஜ் என்னால காட்ட முடியும். ஆசிரியர்களை ரெக்ரூட் பண்ணாமல் கடைசி வருஷம் படிச்சு முடிச்சவங்க வாத்தியாரா இருக்கிறவங்க இன்ஜினியரிங் காலேஜ் என்னால காட்ட முடியும். என் நண்பர்களே நடத்துறாங்க. அவங்களுக்கு லேப் சரியா கிடையாது. அவங்க இதெல்லாம் கண்காணிக்க அவர்கள் என்ன செய்யறாங்க? டாபிக் இன்னொரு டாபிக் வைங்க, அது இன்னொரு நாள் கூப்பிடுங்க வரோம். நீங்க அதை எடுத்தோம் சொல்றாங்க. 3 பேர் நம்ம ஒரு இன்னைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, தனியார் மருத்துவக் கல்லூரி மூடிட்டு அவங்க வந்து மாணவர்கள் வந்து எங்களுக்கு வாழ்க்கை என்னன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இது மாணவர்களுடைய குற்றமா சொல்றதா, அரசுடைய குற்றமா சொல்றதா? நான் உதாரணம் எதுக்கு சொன்னா, அவன் மூடிட்டு போறதை பத்தி நீங்க கவலைப்படாதங்க. நல்ல காலேஜஸ் கண்டினியூ டு துவங்குறதுக்கு முன்னாடி மூடி இருந்தா பரவாயில்ல சார். என்னுடைய பையன் வந்து அங்க 2வது வருஷம் படிக்கிறான், 3வது வருஷம் படிக்கிறான் சார், கல்லூரி இருக்கிறேன்னு நான் சார் அலையணும். நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ரோடுல நிறைய டிராபிக் வரும்போது ஆக்சிடென்ட பத்தி எடுத்து ரோட மூடுங்கன்னு சொல்லாதங்க. இது நடக்கத்தான் செய்யும். சமூகத்துல வந்து நிறைய திட்டங்களை நாம் நிறைவேற்றும் போது நிறைய இடங்களில் இது போன்ற தவறுகளும் சிலர் பாதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு வந்து அவர் வைஸ் சான்சலர் சொன்ன மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம் கொண்டு வாங்க. அவரை நீங்க பேசவே விடல. அவர் சொன்ன மாதிரி PhD வாங்கினவன் எல்லாம் வாத்தியாருங்கிறீங்க. PhD மோசமா வாங்கினவனும் வாத்தியாரு. அவனுக்கே ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாது. அதுல கவனம் செலுத்துங்கள். இன்னைக்கு நம்ம கண் முன்ன இருக்கிற பிரச்சனைல எது பிரையாரிட்டைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டா கூட்டுங்க. அதுக்கு என்ன பண்ணு பாருங்க. கல்லூரி மூடுறானா மூடிட்டு போட்டோம், புது கல்லூரி ஆரம்பிக்கிறானா ஆரம்பிச்சு நல்லதா கொண்டு வா. இந்த மாதிரி என்றைக்கு நீங்க வந்து எஜுகேஷனை நீங்க பாக்குறீங்களோ அன்றைக்கு தான் அவர் வந்து இந்த நுழைவுத் தேர்வு வேணும் அப்படின்னு சொல்றதுலயும், கல்வியில தரம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்றதுலயும், மதிப்பெண்கள் தகுதி மதிப்பெண்கள் கூட்டணும் சொல்றதுக்கும் கடுமையா பேட் பண்றவர். ஆனா உங்களுக்கு எல்லாம் மாறுபட்ட கருத்து உண்டு. நீங்க சொல்லுங்க கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம், முதல் தலைமை மாணவர்கள் உருவாயிருக்கான்னு சொல்றீங்க. அவர் வந்து அவங்க வந்து கஷ்டப்பட போறான்னு சொல்றாரு. சார், 2 விஷயத்தை நீங்க நீங்க எக்ஸ்க்ளூசிவ் இல்ல, அது இட் இஸ் காம்ப்ளிமெண்டரி. ரெண்டும் பண்ண முடியும், ரெண்டையும் பண்ண முடியும். எஜுகேஷன்ல பிரைவேட் பீப்புள் என்ட்ராயி அதனால ஒரு growth வந்ததை ஒத்துக்கொள்ளுங்கள். பணம் அதிகம் இருப்பவர்கள் பிரைவேட் காலேஜில் நல்லா டீச் பண்ற காலேஜுக்கு போவதை ஒத்துக்கொள்ளுங்கள். பண வசதி இல்லாதவர்கள் அரசு கல்லூரியில் சேர்ந்து சுய முயற்சியில் அதிகமாக படிப்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி எல்லா யூனிவர்சிட்டி ஸ்டாண்டர்டைஸ் வரும்படி அரசு வந்து கடுமையான ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல டெக்னிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் நடவடிக்கைகளை எடுத்து உயர்த்துவதற்கு வழி பண்ணுங்கள். இந்த மாதிரி வாதம் தான் நிறைவேறுமா தெரியல. இதுல வந்து இவங்க எல்லாம் சொல்றதை பார்த்தா நம்ம வந்து கல்லூரிகளுடைய நிலைமை பத்தி கவலைப்படுறதா, மாணவர்களுடைய நிலைமை பத்தி கவலைப்படுறதானே ஒரு கவலை வந்துருச்சு. நான் வந்து டெல்லியில வந்து அக்ரெடிடேஷன் போர்டுக்கு மெம்பர் செக்ரட்டரியா இருந்தேன், நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிடேஷன். அப்போ வந்து அங்கிருந்து ஒரு டீம் அனுப்பிச்சிருந்தேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கல்லூரிக்கு. அந்த கல்லூரியில வந்து 4 பாடமும் 5 பாடங்களுக்கு அக்ரெடிடேஷனுக்காக அனுப்பிச்சிருந்தாங்க. நாங்க பண்ணி முடிச்சு அவங்க வேணுங்கிற ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்து கடைசியில் அங்க கொடுக்கையில வந்து A கிரேட் கொடுத்தாங்க. A கிரேட் எங்க போர்டில் வச்சு எல்லாம் பாஸ் பண்ணி கொடுத்த அப்புறம் அங்கிருந்து ஒரு லெட்டர் வருது, சார் இந்த கல்லூரியில் இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க,
இந்த மாதிரி பேராசிரியர்கள்லாம் வெளியில இருந்து பிஹெச்டி வந்தவங்க எல்லாம் கொண்டாந்தாங்க வச்சு அன்னைக்கு உங்க டீம் வந்தப்ப எல்லாம் காமிச்சிட்டாங்க. இப்ப அவங்க யாரும் அங்க இல்ல, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் புரியல. கொடுத்தாச்சு சர்டிபிகேட் கொடுத்தாச்சு. அந்த கல்லூரி இன்னைக்கு என்னன்னு கேட்டாக்கா நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாறி பெரிய ஆலமரமாக தழைத்துவங்கி உள்ளது. முதல் கேள்வி என்னன்னு கேட்டாக்கா ஆலமரமாக தழைத்துவங்கின்னு சொன்னல, அது ஆலமரம் தானா, ஒரு நலம் தரக்கூடிய ஆலமரம் தானா அது? இன்னைக்கு அந்த கல்லூரினால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாக்கா நிறைய கொலை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த கல்லூரினாலேயே. ஏன்னா அவங்க மாணவர்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பீகார், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் போய் ஏஜென்ட்டை வச்சு அங்கிருந்து மாணவர்கள் கூட்டு வராங்க. அந்த மாணவர்களை இங்க இருந்து அவங்களே ஏஜென்டா மாத்தி நீ இன்னொரு பையனை கூட்டு வந்து உனக்கு 50,000 ரூபாய் நான் கொடுக்கறேன்றாங்க. இன்னைக்கு அவரு சொல்ற ஒரு காலகட்டம் வேறு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் ஒரு ஃபேக்கல்டியோட தம்ப் இம்ப்ரெஷன் வரைக்கும் எடுக்கப்படுது. இன்னைக்கு அந்த மாதிரி இன்னொரு இடத்துல இருந்து ஆள் கூட்டிட்டு வந்து எல்லாம் செய்ய முடியாது. தம்ப் இம்ப்ரெஷன் வரைக்கும் யூனிக் ஐடென்டிட்டி நம்பர் வரைக்கும் இன்னைக்கு இருக்கு. இவர் ஆசிரியர்களுக்கு அப்ளிகேட்டட் காலேஜ் சொல்றாரு. நான் சொல்றது நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இது ஒண்ணுமே கிடையாது. அது இன்னைக்கு கொள்ளை நிகர்நிலை இல்ல சார். என்னன்னா அவங்க ஒரு பொது மக்கள்கிட்ட நம்ம மாணவர்கள்ட்டையும் பெற்றோர்கள்ட்டையும் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 விதமா செக் வாங்க. முன்னாடி இப்ப நன்கொடை சொல்லக்கூடிய பெரிய அமௌண்ட் தனியா கேஷா வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த என்ன ஒரிஜினல் அமௌண்ட் அதை மட்டும் தான் செக் வாங்கன்னு சொல்லி இப்ப எப்படி சொல்றாங்க, 2மே செக்கா வாங்கிடுறாங்க. நிறைய பணத்தை கையாள முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஏன்னா இப்ப நம்ம ரீசெண்டா என்ன கேள்விப்பட்டோம்னா 2 அமௌண்ட்டுமே அவங்க செக்காவே வாங்குறாங்க, 2 பேர்ல வாங்குறாங்க. இதுக்கு அது அங்கீகரிக்கப்பட்ட அமௌண்ட்டுக்கு வேற ஒரு பேர்லயும் இன்னொரு அமௌண்ட் சோகால் நன்கொடை அமௌண்ட் தனியா இன்னொரு பேர்லயும் வாங்குறாங்க. 2 அமௌண்ட் வாங்குறாங்க. ஒண்ணு நாம கொடுக்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிறது. 2வது இந்த கட்டணம் அதிகமா வசூலிச்சா எங்கள்ட்ட எல்லாம் புகார் கொடுக்கலாம்னு ஒரு செல் இருக்குது. அந்த செல்லு இருக்குதா? செல்லு இருந்துச்சா? அது நடவடிக்கை இருக்குதா? பெற்றோர்கள் தயங்குறாங்களா? நிர்வாகத்துல எங்க நீங்க அவர் அழகா சொன்னார் வைஸ் சான்சலர் ரமேஸ்வரராவ் பதிலே சொல்லாம போயிடுவாரு. எனக்கு சம்பந்தமான கேள்வி இல்ல. ஒரு கமிட்டி போட்டு இதுக்கு புகார் பண்ணலாம்னு சொன்ன உடனே இந்த கமிட்டி மெம்பர்லாம் ஹாப்பி ஆயிடுவாங்க. கொஞ்சம் புகார் வந்தா நம்ம செட்டில் ஆயிக்கலாம், எல்லா ஆளுங்கள்ட்ட காசு வாங்கிக்கலாம். இந்த சிஸ்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு அடிப்படை விஷயம் பாத்தீங்கன்னா புகார்கள் வந்தா செட்டில் ஆறாங்கிறது ஒண்ணு. நீங்க சொல்றது ஒரு எல்லா துறைக்கும் முன்னாடி புகார் கொடுத்தா அந்த மாணவனுடைய வாழ்க்கை என்ன ஒரு கேள்வி பாதிக்கும். அது புகார் கொடுக்கிற மாணவனை எந்த கல்லூரியிலுமே சேர்க்க மாட்டாங்க. இந்த காசு எஃபெக்ட் தியரியில நீங்க எஃபெக்ட்ல இருந்து காசை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுவாங்க சார். நான் சமீபத்துல ஒரு கேஸ் எடுத்து எனக்கு ஒரு புகார் வந்தது. ஒரு கல்லூரி நடக்குது, அந்த கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர்கள் நடத்துற அராஜகங்கள், மாணவர்களை அவர்கள் உபயோகப்படுத்துவது, பெண் மாணவர்களை அவங்க உபயோகப்படுத்துறது, இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகி போயிருக்கேன். மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு இவர் நமக்கு நிறைய கொண்டு வர அளவு அவர் சொன்னார் நல்லா, நமக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்துருவார் அவர், அவ்வளவுதான் நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னு நடக்கு. இதையெல்லாம் கட்டுப்படுத்துகின்ற நிர்வாகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் மற்ற எல்லா நிர்வாக சீர்களும் முன்னேறுவது போல அது கெடுவது போல நாம அதுக்கு நிவர்த்தி செய்வது போல கல்வித்துறையையும் நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். உயர்கல்வித்துறையை நான் ரமேஷ் பரவாட்ட கேட்க விரும்புறேன். இப்ப நம்ம கல்லூரி கட்டணத்தை நிர்ணயிச்சிருக்கிறோம். இதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ அமைப்பு இருக்குது. அவங்க எல்லா கல்லூரி இப்படி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அவங்க சுயநிதி பிரிவுக்கோ, ஸ்பான்சர்டு பிரிவுக்கோ, தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களுக்கோ, இல்லாட்டி நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கோ ஒரு சீலிங் நன்கொடை வசூலிச்சுக்கோங்க, உங்களுடைய தேவைகள் எங்களுக்கு புரியுது, ஆனா இதுக்கு மேல வசூலிக்காதீங்கன்னு ஒரு சீலிங் அதுக்கு வைக்கலாமா? இல்ல அவங்க தகுதிக்கேற்ப அவங்க வாங்கிக்கலாம் சொல்லி சொல்லிடலாம். அத கையில வாங்கிக்குவாங்க, ரசீதுல இதை போடுவாங்க. வச்சுக்கிட்டே சொல்றேன். இல்ல நான் என்ன சொன்னேன்னா அந்த நன்கொடைங்கிற வார்த்தையை தவிர்த்துரும். அது பேரு கட்டணம் தானே. நீங்க அனுமதிச்ச பேரு கட்டணம் தானே. அனுமதிக்காததுக்கு பேர் தான் நன்கொடை. அனுமதிச்சா அது கட்டணம் தானே. இல்ல கட்டணத்தை அனுமதிச்சிடலாம்ங்கிறதா என்னோட தேரி. கட்டணத்தை அனுமதிச்சிருங்க. இல்ல சார் அவர் அதை சொல்ல அதான் கேட்டாரு. கட்டணத்தை அனுமதிச்சிடலாம். இத இல்ல அப்ப ஒரு சீலிங்கே இல்லாம போயிடாதா? ஒரு சீலிங்கே இல்லாம போயிடாதா? இப்ப ஒரு நல்ல பல்கலைக்கழகம் நீங்க சொல்றேன். இப்ப உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ஜினியரிங்க தவிர்த்துருங்க. இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்ல பி ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. டெல்லியில இருக்கு, புனேல இருக்கு, இங்க இருக்கு, பல இடங்கள்ல இருக்கு. இதுல 14.5 லட்சம் ஒரு வருடத்துக்கு 15 லட்சம் கட்டணம் வாங்குற பி ஸ்கூல்ஸ் இருக்கு. ஹைதராபாத்ல இருக்க ஐஎஸ்பில 25 லட்சம் கட்டணம் இருக்கு. என்ன அப்படின்னா அங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்க இருக்கிற ஃபேக்கல்டி, அது முடிச்ச பிறகு அவன் ஒரு வருடத்துல அந்த 27 லட்சம் சம்பாதிக்கிற வேலையையும் அந்த நிறுவனம் வாங்கி தருது.
இப்ப இதை நீங்க தப்புன்னு சொல்லுவீங்களா, என்னன்னு சொல்லுவீங்க? இதை நீங்க ஏன் கட்டுப்படுத்தணும்னு நினைப்பீங்க? நினைக்க மாட்டீங்க. பட் என்னன்னா அந்த தரத்தை கொடுக்கிறவர்கள் நினைக்க மாட்டேன். அதான் சொல்லேன், கொடுக்க வசதி இருக்கிறவங்க பண்ணிடுறாங்க. இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கிற மாதிரி ஸ்பான்சர் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து தொழிற்சாலையில பண்றாங்க. இங்க வந்து தொழிற்சாலை பண்ணக்கூடிய ஸ்பான்சர் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சீட் இருக்கும். அதுவே பெரிய விஷயமா இருக்கும். அது கூட அணுக முடியாத ஒரு சீட்டா இருக்கும். அது இன்ஃபுளுன்ஸ்ல போயிடும். இப்ப என்னுடைய கவலை பூரா வந்து இந்த இரண்டாம் பக்கம் மறுபக்கம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு என்ன வழி? இப்ப நீங்க வந்து சீலிங் நீங்க சொல்லி அங்கீகரிச்சுதான் சொல்லிடுறீங்க, நல்ல விஷயம், ரைட். இல்ல எதுக்கு நம்ம வந்து ஒரு பிளாக் ஒயிட் ரெண்டு விஷயத்தை எல்லாத்தையும் ஒயிட் ஆக்கிடலாமே, அரசுக்கு வருமானம் கிடைக்கும், வரி கிடைக்கும். ஓகே, இப்ப இந்த ஒயிட் இவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டுட்டா, இவ்வளவு சரி, நீங்க 45 லட்சம் நீங்க சொல்ல மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட கட்டணம் ஒரு நிர்வாக கட்டணத்துக்கு சொன்னா, அந்த 45 லட்சம் 45 லட்சம் எங்க போவான் இவர் 40 வசூலிக்க ஆரம்பிச்சா, அப்ப அந்த கல்லூரி வந்து நீங்க சொன்ன மாதிரி மற்ற யாருக்குமே வாய்ப்பு கிடைக்காத ஒரு கல்லூரி ஆயிரும் இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். இப்பவுமே அது வந்து ஒரு மைனாரிட்டியா தான் இருக்கும். அந்த எண்ணிக்கை நீங்க அனுமதிச்சாலும் அது ஒரு மைனாரிட்டி. ஏன்னா எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும்ல. நீங்க நான் வாங்கிக்கலாம் சொன்னா கூட என்னால அந்த மாதிரி நடத்த முடியணும்ல. எல்லாரும் அது முடியாது. வந்து நீங்க முதல்ல கேட்ட ஒரு இதுல ஒரு பதில் தொக்கி நிக்குது, அதை நான் முடிச்சிடறேன். அதாவது என்னன்னா, இப்ப மாணவர்களை பத்தி கவலைப்படுறதா சொன்னீங்க பத்தி கவலைப்படுறதான்னு சொன்னீங்க இல்லையா? இன்னைக்கு வந்து மாணவர்களை பத்தி தான் நிறைய கவலைப்படுறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே சுலபமான விஷயம் ஒரு இன்ஜினியரிங் சீட் வாங்குறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதே கஷ்டமான விஷயம் இன்ஜினியரிங் முடிக்கிறது. அப்ப இந்த எலிஜிபிலிட்டிக்கு உள்ள வந்துட்ட பிறகு மேத்தமெட்டிக்ஸ் நீங்க கணக்குல யாரெல்லாம் புலி, சிறுத்தை, சிங்கம் இவங்க எல்லாம் வந்து இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பாருங்க ஒரே ஒரு பேப்பர்ல ஃபெயில் எதுன்னு பார்த்தா மேத்தமெட்டிக்ஸ். இந்த விந்தை இது வரைக்கும் தெரியாது. எல்லா புலியும் பூனை ஆயிடுது. அப்ப இந்த இதுவே நம்ம பார்க்கணும். எனக்கு இன்ஜினியரிங் கிடைக்குதுங்கிறதுக்காக நான் போக கூடாது. என்னால இன்ஜினியரிங் முடிக்க முடியுமா, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்காங்கிறத பாத்துட்டு முதல்ல நான் இன்ஜினியரிங். அந்த கிரேஸ் இன்னமும் இருக்கா முதல்ல இன்ஜினியரிங்? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதுக்காக தான் இவ்வளவு தேவை இருக்கு. நீங்க சொல்ல வந்தீங்க இல்ல, மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து இன்னைக்கு இவ்வளவு குறைவான மெடிக்கல் காலேஜ் இருக்கிறதுக்கு யாராவது ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்களா? நீங்க அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும், அது ஒரு தனி மனிதர் ஆதிக்கத்துல தான் நடந்துட்டு இருக்குது மெடிக்கல் காலேஜினுடைய சிஸ்டமே. இன்னைக்கு இந்தியாவில் எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்கணுங்கிறது யார் டிசைட் பண்றாருன்னா தனி மனிதர் ஒருத்தர். அவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலுக்குள்ள போனாரு, திரும்ப வந்தாரு, இன்னைக்கு அவர் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காரு. அவங்க டிசைட் பண்றாங்க எங்க வந்து டிமாண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. வெளிநாடு போய் படிச்சு வந்தானா அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி அதை ரெஃப்யூஸ் பண்ணவங்க அவங்க எல்லாம். அதனால இந்த மாணவர்கள் இங்க இருந்து இப்ப ரஷ்யா எல்லாம் போய் படிக்கிறாங்கல்ல, அங்க வந்து தரமான கல்லூரிகள், அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்லூரிகள் தான் போய் படிக்கிறாங்க. அவன் படிச்சுட்டு வந்தான்னாக்கா இங்க வந்தா நமக்கு வந்து ரேட் குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து அவன் உள்ளே விட மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் தரத்தை இது நிர்ணயம் பண்றதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து கேபிடேஷன் வந்து நீங்க லீகலைஸ் பண்ணீங்கன்னாக்கா, இன்னைக்கு கேபிடேஷன் கட்டுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு மேல எல்லாரும் பிளாக் மணி கொண்டாந்து தான் கட்டிட்டு இருக்காங்க. இந்த கல்ச்சர் மாறிடுச்சு போல தெரியல. எல்லாருமே ஆன் ரெக்கார்டே கட்டுறாங்க. இல்ல ஆன் ரெக்கார்டு கட்டுறாங்க. அவங்க எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஆன் ரெக்கார்டு இப்ப நான் போய் 50 லட்சம் கொண்டு கட்டணும்னா எங்கிட்ட 50 லட்சம் இல்ல, எங்கிட்ட அதிகாரப்பூர்வமான பணம் எங்கிட்ட இல்ல, எல்லாம் பிளாக் மணியா இருக்குது. அதை நான் எப்படி கொண்டு கட்ட முடியும்? நான் டிடி வாங்கி கட்ட முடியாது. அதனால வந்து நான் வேற லட்சுமணன், ராமசாமி, குப்புசாமின்னு நான் 3 பேர் எடுத்து 3 பேர் பேர்ல 10 லட்சம் 15 லட்சம் டிடி எடுத்துக்கொண்டு நாங்க கட்டிட்டு வரேன். நான் இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கிறது. இது உண்மை. இது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு தனிநபர் வந்து அவருடைய இதுல வந்து டிடி எடுத்துக்கொண்டு அவர் கட்டுறது இல்ல. இந்த கல்லூரிகள் வந்து இன்னொரு சிரமம் நீங்க சொன்னது புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இவங்க இவ்வளவு சீட்டுக்கு இவ்வளவு வாங்குறது மட்டும் இல்ல, ஒரு சீட்டுக்கு இவ்வளவு இவங்களும் கொடுக்க வேண்டி இருக்குது. ஆமா, கல்லூரி துவக்கும் போதே. ஆமா ஆமா. ஒரு மருத்துவ கல்லூரியோ ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியோ 100 சீட்டோட இது உங்களுக்கு தெரியாத? நீங்க சொல்லி நான் கேட்டுக்கிறேன். தெரியாதுன்னா உண்மையிலேயே பாவமா இருக்கு உங்களை பார்த்தா. நான் இன்ஜினியரிங் படிக்கல. நீங்க படிக்கல சார், இதெல்லாம் கேள்விப்பட்டதானே? பேசுற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் கேள்விப்படுறதுக்கும் எந்த காலேஜ் ஆரம்பிக்கணும் சார், நான் வந்து கேள்விப்படுறதுக்கும் இந்த துறையில இருந்தவங்க நிர்வாகத்திற்கு உங்களுக்கு இன்னும் ஆழமா தெரியுமே அப்படிங்கறதுக்காக. இல்ல நீங்க எங்க வாயில இருந்து எடுக்கா பேசுறீங்க. எங்களுக்கு முருகன் சொன்னாரு என்ஓசி வாங்குறதுக்கு பணம் கட்டுறதுல இருந்து அங்க போய் ஒவ்வொரு மெம்பரா பார்த்து அவர் சொன்னார்ல அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் அவங்களையும் கவனிச்சு, அப்புறம் இவர் சொன்ன மாதிரி வெளியூர்ல இருக்கிற ப்ரொஃபஸரை கொண்டு வந்து இந்த ஊர்ல மாதிரி டிராமா போட்டு ஏகப்பட்ட செலவழிச்சு காலேஜ் ஆரம்பிச்சு அந்த ரூபாயெல்லாம் எடுத்த பிறகுதான் அவனுக்கு ஆசை வந்து அடுத்த காலேஜ் திறக்கிறான், பெரிய கோடீஸ்வரன் ஆகிறான். அவர் சொன்ன மாதிரி நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறான். இது வந்து இங்க மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்களும் நடக்கிறது. இதில் அரசு கவனம் செலுத்தி எல்லா விஷயங்களையும் வரைமுறைப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பது ஒன்றுதான் உண்மை. சுருக்கமாக உங்களுடைய கடைசி பார்வை இதுல வந்து அரசு என்ன செய்ய நினைக்கிறீங்க? அவர் சொன்னது போல 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இன்னும் வந்து அரசு கல்லூரிகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம். அதிகப்படுத்தும் போது அதே நேரத்தில் அந்த அரசு கல்லூரிகள் தரமானதாக இருக்கிறதுக்கான முயற்சிகளையும் நம்ம சேர்த்தே எடுக்கணும். ஏன்னா அந்த அரசு கல்லூரி குறைந்ததுன்னு நினைக்கிற பர்செப்ஷன் கூட உண்மையாகவும் அது இருந்துடக்கூடாது.
அது ஒரு பக்கம். மறுபக்கம் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு தகுதி உள்ளவர்கள் நீங்கள் இதுவரைக்கும் வாங்கிக்கலாம் என்பதை ஒரு ரியலிஸ்டிக் கட்டணம், இன்றைக்கு இருக்கிறது ரியலிஸ்டிக் கட்டணம் கிடையாது. அந்த ரியலிஸ்டிக் கட்டணத்துக்கான ஒரு பகுதி நீங்க அரசுகிட்ட கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த கண்ட்ரோல்ல படிச்சாலே போதுமான எண்ணிக்கை சீட்டும் இருக்கு. இவர் சொன்னார் பாருங்க, இந்த மறுபகுதி இருக்காங்க பாருங்க, பிளாக் மணிக்காரங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கட்ட முடியாதவங்களை பத்தி மட்டும் கவலைப்பட்டாலே போதும். பிளாக் மணிக்காரங்க சட்டம் உங்களுடைய கடமை. மக்களுடைய பார்வை என்னவா இருந்து இந்த பொறியியல் கல்லூரிக்கான கட்டணங்கள் அதிகமா இருக்கா, குறைவா இருக்கா, சரியா இருக்கா அப்படிங்கறது குறுஞ்செய்தி மூலமா மக்கள்கிட்ட கேட்டதும் அவங்களுடைய பார்வை என்ன இருக்குது, மக்கள் மனசு என்ன, இப்போது பார்க்கலாம். உயர்கல்விக்கான கல்லூரி கட்டணம் குறைவானது என்று 0% மக்களும், சரியா அதிகமானது என்று 86% மக்களும், நியாயமானது என்று 14% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களுடைய கருத்தை நியாயமான கட்டணம் தான் இப்போது கல்லூரியில் வசூலிக்கப்படுகிறது 14% மக்களும், அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்று 86% மக்களும், குறைவான கட்டணம் என்று யாருமே சொல்லவில்லை. மக்களுடைய பார்வை நிச்சயமாக அப்படித்தான் இருக்கும். எந்த மாற்று கட்டணத்துல கையில இருந்து காசு கட்டுறவங்க அவங்க தான். அப்படிங்கும்போது ஒரு திரு ரமேஷ் சொன்ன தரமான கல்வி குறைவான கட்டணத்தில் கிடைத்தால் நிச்சயமாக எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக தான். அதற்கான ஏற்பாடுகளை அரசும் நிர்வாகங்களும் தனியாரும் எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விருந்தினர்கள் 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறே. முதலில் நம்ம கல்லூரி கட்டணங்கள் நிறைவா குறைவா சரியா என்ற தலைப்பில் பார்த்தோம். இரண்டாவது கட்டமாக நாம் பிரதமர் நரேந்திர மோடியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் மத்திய அமைச்சரவை அவருடைய செயல்பாடுகள் ஒரு நியாயமான முழுக்க அதிகாரத்தை பரவலாக்குவது போல் செல்கிறது என்று ஒரு தரப்பும், இல்லை அதிகார குவியலை நோக்கி செல்கிறது என்று மறுதரப்பும் சொல்கிறது. இதைப்பற்றி தான் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியில் நாம் விவாதிக்கிறோம். அதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகள் நாடு முழுக்க இன்று நடந்தது என்ன என்ற தலைப்புச் செய்திகள் மட்டும் இப்போது பார்க்கலாம். மக்களவை சபாநாயகராக போட்டியின்றி தேர்வானார் சுமித்ரா மகாஜன். பிரதமர் மோடி அதிமுக சார்பில் தம்பித்துரை வாழ்த்து. காலில் விழுவதை தவிர்த்து கடுமையாக பணியாற்றுங்கள், பாஜக எம்பிக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கர்நாடகா எதிர்ப்பு, மத்திய அமைச்சர்களுக்கு கடிதம் எழுதினார் சித்தராமையா. 2G அலைக்கற்றை முறைகேடு வழக்கில் தயாளு அம்மாளுக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு இல்லை, அமலாக்கத்துறை உறுதி. அவதூறு வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு, 2 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு. பொற்கோவிலில் வாட்களோடு மோதிக்கொண்ட சீக்கியர்கள். காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சிரோன்மணி அகாலி தளம் எச்சரிக்கை. நாடு முழுக்க நடந்த முக்கியமான செய்திகள் இன்று என்ன என்பதை பார்த்த நண்பர்களே, நாம் மோடியுடைய நடவடிக்கை, பிரதமர் மோடியோட நடவடிக்கை சமீப காலமாக சீரிய சலசலப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி விமர்சித்திருக்கிறது. அது அவருடைய முடிவுதான், அவர் இதுதான் ஜனநாயகம் என்று சொன்னார் என்றால் எங்களுக்கு சந்தோஷம் தான் என்று சசி தரூர் உள்ளிட்ட சில முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். இதைப்பற்றி தான் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியில் நாம் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன், பாஜகவுடைய தேசிய செயலாளர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார். அதேபோல சமூக ஆர்வலர் திரு முருகன் ஐயஸ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அதேபோல காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். உங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவார் நண்பர்களே. நான் முதல்ல தமிழிசை சவுந்தரராஜனை கேட்க விரும்புகிறேன். ஒரு சுருக்கமான பார்வைதான். முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒருங்கிணைந்த பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டதிலிருந்து முழுக்க மோடி சென்ட்ரிக்காக விஷயங்கள் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். மோடி தான் பிரதமரா வர வேண்டும் அப்படிங்கறதுக்காக மோடி சென்ட்ரிக்கா போகக்கூடிய விஷயங்கள் சரிதான் அப்படிங்கிற பார்வை வந்தது. ஆனா ஆட்சி கைக்கு வந்த பிறகு, பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு அவருடைய செயல்பாடுகள்ல சில சந்தேகங்கள் எழுப்புறாங்க. முதல் விஷயம், இந்த அதிகாரம் அளிக்கப்பட்ட அமைச்சர் குழுக்களை கலைத்தது. இந்த கலைப்பு அப்படிங்கிறது நிர்வாகத்தை ஒரு நடுநிலையா சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு நடத்தணும் அப்படிங்கிற முயற்சிக்கு விடுக்கப்பட்ட சவால் அப்படிங்கிற விமர்சனம். நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் நீங்க சொன்ன மாதிரி நரேந்திர மோடி மையப்படுத்தி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இன்று வெற்றியும் பெற்றிருக்கிறார். அறுதி பெரும்பான்மையோடு 30 ஆண்டு காலம் கழித்து ஒரு வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த 10 ஆண்டு காலமாக நிர்வாகம் சரியாக இல்லாத நிலையில் அந்த நிர்வாகத்தை கட்டமைப்பை சரி செய்து பின்பு தான் எதற்காக இந்த பிரதம மந்திரி பதவியை ஏற்றோமோ அதற்கான ஒரு வெற்றியை அடைய வேண்டும் என்ற உந்துதல் அவரிடம் இருக்கிறது. நீங்க இந்த வழிகாட்டு குழுக்களை பற்றி பத்திரிகைகள் எழுதினதை பார்த்தீர்கள் என்றாலே புரியும். இழுபறி குழுக்கள், தாமத குழுக்கள், சில குழுக்கள் போடப்பட்டு எந்த காரணத்திற்காக போடப்பட்டதோ 1-2 வாரம் கூட
வாட்டி கூட அதற்காக அவர்கள் குழு கூடவே இல்லை. நீங்க ஏற்றுக்கிறீங்க? இல்ல நான் விமர்சனங்களுக்கு சொல்கிறேன், அப்படிப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது. அது நியாயமாக ஊடகங்கள் சொன்னது மட்டுமல்ல, அதில் சில குழுக்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1-2 முறை கூட அவர்கள் எதற்காக அமைக்கப்பட்டார்கள் அதற்கு கூடவே இல்லை. மிக முக்கியமான கூட்டத்தில் கூட அந்த கூட்டங்களை கூட்டுங்க, ஏன் கலைக்கிறீங்க? அதாவது அதற்கு தேவையில்லை என்பது எதற்கு 90 குழுக்கள் அதற்கு தேவையில்லை என்னும் பொழுது அவர் தான் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறாரு, ஏதாவது பிரச்சனை என்றால் நேரடியாக பிஎம்ஓ ஆபீஸ்ல நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அமைச்சரவை குழுக்களை இன்னும் சொல்ல போனால் அதிகாரம் அளிக்கப்பட்ட அமைச்சரவை குழுக்கள் மற்றும் சாதாரணமான அமைச்சரவை குழுக்களை உருவாக்கியதே வாஜ்பாய் தலைமையில். ஆனால் எதற்காக காரணம் இருக்கு? போன என்டிஏ சமயத்தில் உருவாக்கப்பட்டாலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அது எந்த அளவிற்கு செயல்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? பீட்டர் கோன்ஸ் கேட்க விரும்புகிறேன், அதோட செயல்பாடு இப்போது இல்லை, நீர்த்து போய்விட்ட விஷயம். என்டிஏ பிரிவில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்று அதன் தேவை இல்லை. ஒரு தனி பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஆட்சிக்கு தேவையில்லை. கூட்டணி அமைச்சர் இருக்கும்போது பல நிர்பந்தங்கள் இருக்கலாம், அப்போ முடிவு வந்து சர்வாதிகாரமோ தவறான பாதையில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு லகான் போடப்பட்டது, ஒரு மூக்கணாங்கயிறு போடப்பட்டது. இன்று அந்த மூக்கணாங்கயிறு தேவையில்லை அப்படிங்கிறது தமிழிசையுடைய பார்வையா இருக்கு. திரு பீட்டர், அதாவது நம்முடைய கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தே ஆர் ஃபங்க்ஷனிங் ஆன் கேபினட் சிஸ்டம். அதாவது ஒரு மந்திரி சபையினுடைய அடிப்படையில் பிரதமர் என்பவரோ முதலமைச்சர் என்பவரோ இஸ் ஃபர்ஸ்ட் அமங் த ஈக்குவல்ஸ். அதனாலதான் அந்த முதல்வர் என்பதற்கு ஒரு தனி ஸ்டேட்டஸே ஒழிய இஸ் நாட் வந்து ஓவர் அண்ட் அபவ் த கேபினட். அதனால இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சகோதரி நம்ம தமிழிசை சொன்னதை கேட்டுட்டு இருந்தேன், குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ், GOM, EGOM, எம்பவர்ட் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இது வந்து ஒரு புது கான்செப்ட் அல்ல. ஏற்கனவே வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கின்ற போது அவர்கள் சொன்னது போல ஒரு கூட்டணி அரசு இருக்கின்ற வேளையில அதைவிட முக்கியமாக பல்வேறு அமைச்சரவைகள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கின்ற போது ஒவ்வொரு அமைச்சகத்திற்கும் அந்த ஃபைல் போயிட்டு வர முடியாது என்பதற்காக அந்த அமைச்சர்களை எல்லாம் சேர்த்து ஒரு குழுவாக நியமித்து அவர்கள் ஒரு முடிவு எடுப்பதற்காகத்தான் அது நியமிக்கப்பட்டது. ஆகவே அதில் சில குழுக்கள் வேலை செய்யவில்லை என்பதை கூட நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த கேபினட் சிஸ்டத்தை முடக்குவது இதுதான் முதல் முறையாக ஒரு பிரதமர் எந்த அமைச்சர்களும் இல்லாமல் செயலாளர்களை தனியாக கூப்பிட்டு உட்கார வைத்து பேசுவதற்கிறது அல்லவா. நீங்க கூட நம்முடைய தமிழக அமைச்சர்களோட பார்த்திருப்பீங்க, முதலமைச்சர் அதிகாரிகளிடம் பேசினால் கூட பக்கத்திலே 4 அமைச்சர்களை உட்கார வைத்திருப்பார். ஆகவே இந்த பைபாசிங் த பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், அரசியல் மக்கள் பிரதிநிதிகளை வந்து சூப்பர் சீட் பண்றது இருக்கிறதா, அது நல்ல சிக்னல் அல்ல. அது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க முதல்ல சொன்னது போல வந்து அமைச்சரவையை கலைச்சிடல, அமைச்சரவை குழுக்களை தான் கலைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை நான் திரு முருகன் கேட்க விரும்புறேன். இதுல வந்து அமைச்சரவை குழுக்கள் வந்து பைபாஸ் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறதான காலதாமதத்தை தவிர்க்கிறதுக்காக தான் அந்த முயற்சி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு தொலைத்தொடர்பு துறையில் ஒரு முடிவு எடுக்கணுமா, நெடுஞ்சாலைத்துறையில் முடிவு எடுக்கணுமா, அவங்க எடுக்க வேண்டியதான். இதுக்கு நிதி ஒதுக்கீடு உண்டா இல்லையாங்கிற நீதித்துறை முடிவு எடுக்க போகுது. இதுல குழுக்களுக்கு என்ன வேலை, நீங்க முடிவெடுங்க, நீங்க செயல்படுத்துங்க. இது நல்ல விஷயம் தானே, விரைவுபடுத்தக்கூடிய விஷயம் தானே. வந்து இப்போ நீங்க பாலிடிக்ஸ் விட்டுருங்க, இந்த காங்கிரஸ் பிஜேபி பாலிடிக்ஸ் விட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு மட்டும் பார்த்தா வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும்போது அவருக்கு இந்த அட்வைசர் சொன்னதே சீனியர் ஆபீசர்ஸ் தான். என்னன்னா, சார் கூட்டணியில அவங்க சண்டை போட்டு எனக்கு இந்த மினிஸ்ட்ரியிலனா நான் சேரவே மாட்டேன்னு சொல்லி சேர்ந்த மாதிரி கவர்மெண்ட்லாம் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனா அந்த மினிஸ்டர் வந்து கண்ணா பின்னான்னு பண்ணும்போது இண்டிபெண்டன்ட் சார்ஜ் இருக்கனால கமிட்டின்னு ஒண்ணு போட்டோம்னா நமக்கு வேண்டிய ஆள் ஒருத்தரங்க உட்காந்துக்குவாரு, பிஜேபிக்கு வேண்டிய ஆளு, அவர் ஒரிஜினல் மினிஸ்டர் இருப்பாரு, இன்னொரு பொதுவானவர் இருப்பாரு. சோ அதுல வந்து கூட்டு நடவடிக்கை எடுக்கும் போது கொஞ்சம் தயக்கம் இருக்கும், தவறுகள் நடக்கலாம். ஒண்ணு. இன்னொன்னு சார், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீடியன்சிக்கு அது உதவும். உதாரணமா சார், ஒரு லைசன்ஸ் ஒருத்தர் அப்ளை பண்ணுவாரு, அவர் அப்ளை பண்ணும்போது ஃபாரஸ்ட்ல ஒரு கிளியரன்ஸ் வேணும், என்வாயன்மெண்ட்ல ஒரு கிளியரன்ஸ் வேணும், பப்ளிக் செக்டர் மினிஸ்ட்ரியில ஒரு கிளியரன்ஸ் வேணும்னு ஒரு விஷயத்த 4 மினிஸ்ட்ரிக்கு ஃபைல் அனுப்பி அந்த அண்டர் செக்ரட்டரி பார்த்து இந்த டிப்டி செக்ரட்டரி பார்த்து இழுத்து வர்றதுக்கான காலகட்டத்தை விட வேகமா ஒரு நோட்டை போட்டு இவங்களை மீட் பண்ண வச்சு பண்ணலாங்கிறது. அந்த வகையில பார்த்தா அந்த குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நல்ல வரவேற்பு, நல்ல உதயம் கிடையாது. ஆனால் தனி கட்சி மெஜாரிட்டி வந்து இன்று பிஜேபி ஆட்சி அமைந்த பிறகு அந்த காரணங்கள் விலகி விடுகின்றன. அதற்கான தேவை இப்ப இல்லாம போயிருது. நான் தமிழிசை கேட்கிறோம், அவர் திரு பீட்டர் மூசி எழுப்பின இன்னொரு கேள்விதான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது. நீங்க அமைச்சரவை குழுக்களை கலைச்சிருங்க, திரு முருகன் சொன்னது போல அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கலாம். நீங்க சொன்னது போல ஏற்கனவே பல குழுக்கள் செயல்படவே இல்லை, அதுக்கான தேவை இல்லை, இன்னைக்கு தனிப்பெரும்பான்மை இருக்கு, நீங்களே செயல்படுங்க, ஓகே. அது என்ன ஒரு புதிய ஒரு உங்களுடைய பாணியில சகாப்தம் மற்றவங்க பாணியில ஒரு புதிய விஷயம் பண்றது வந்து அமைச்சர்களே இல்லாம நேரடியாக அதிகாரம் சந்திக்கிற அமைச்சர்கள் அதுக்காக தானே இருக்கிறாங்க. அவங்க உங்க கட்சி அமைச்சர்கள் தானே, திமுக அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள், பாஜகவுடைய அமைச்சர்களே இல்லாம நீங்க அதிகாரம் சந்திக்கிறது அந்த அமைச்சர்களை மக்களுடைய பிரதிநிதிகளை பைபாஸ் பண்ற மாதிரி ஆகுதா? நிச்சயமாக இல்லை. அதாவது ஒரு அதிகாரி அவர்களெல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக
நேராக பிரதம அமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். அதிகாரிகள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அமைச்சர்கள் மகிழ்ச்சி இல்லாமல் யார் சொன்னா உங்களுக்கு? அமைச்சர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் ஆகும்போது ஏன் மகிழ்ச்சி அடையாமல் இருக்கிறார்கள்? ஏதோ அமைச்சர்கள் அதாவது நீங்க பிரதம அமைச்சர் அவர்களை பார்த்து ஒரு மரியாதை கொடுத்து அவர்களை பேசுவது மூலமாக ரெஸ்பான்சிபிலிட்டி இவரை அபகரித்துக் கொள்கிறார் என்று அர்த்தம் இல்லை என்பதை நான் மிக தெளிவாக இங்கே தெளிவுபடுத்துகிறேன். இன்னொன்று அண்ணன் சொன்னாங்க சர்வ அதிகாரம் படைத்தவர் பிரதம அமைச்சர். அவர் சொன்னது போல அந்த அதிகாரிகளுடன் நீங்க செயலர்களோட கூட்டம் நடத்துங்க. பிரதமருக்கு முழு அதிகாரம் இருக்குது, அவருடைய உரிமை. அமைச்சர்கள் அங்க இருக்கிறது மூலமா உங்களுக்கு என்ன சிரமம் வந்துட போகுது? அமைச்சர்கள் இல்லாமல் அப்படிங்கிற விஷயம் ஏன் முன்னாடி? அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார்னா அதிகாரிகள் அமைச்சர்கள், அதாவது நீங்க அதிகாரிகள் அவர்கள் அனுபவத்தின் சார்பாக நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை சொல்லலாம், அதிகமான யோசனைகளை சொல்லலாம், அதற்கு அமைச்சர்கள் குறுக்கீடாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதை நேர்மையாக நேர்வழியாக ஒருவர் போகும் பொழுது இதில் ஏன் நீங்கள் இதை ஒரு குறுக்கு வழியாக எடுத்துக்கொள்வதை போல எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதுதான். ஒரு அதிகாரிகளை நேரடியாக குறுக்கு வழி இல்ல நேரடியாக ஒரு வேலை வாங்கும் பொழுது அமைச்சர்கள் கூட இதில் குறுக்கே நிற்க முடியாது என்று தைரியமாகத்தான் சொல்லியிருக்கிறார். அவனை மறைச்சலாம் ஒன்னும் சொல்லல. அதே மாதிரி இன்னொரு தகவலை நான் சொல்லிடுறேன். அண்ணன் சொன்னாங்க இல்லையா பிரைம் மினிஸ்டர் அதிகாரம் படைத்தவர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ராகுல் காந்தி என்ன செஞ்சாரு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் முடிவு செய்ததே நிருபர்கள் கூட்டத்தில் கிழித்தெறிந்தார். அப்படி இன்ஃபார்மலா பண்ணல. அப்படி இன்ஃபார்மல், அதாவது தேவையில்லை. அப்படி அவருடைய அவர் சொன்னாதான் சரியா இருக்குன்னு தான் என்னுடைய விமர்சன பார்வை சொல்லிடுறேன். அதாவது ராகுல் காந்தி கிழித்தெறின்னு சொன்னார், சர்வ அதிகாரத்தை வைத்திருந்தார்கள். இவர் நேரடியாக இந்த அதிகாரங்கள் நாட்டு மக்களுக்கு பயன் தருவதற்கான அவருக்கு என்ன கிடைத்திட போகிறது? தமிழிசோடைய வார்த்தை சொல்வதனால் அந்த அதிகாரத்தை சர்வ அதிகாரத்தை கையில் வைத்திருந்தால் பிரித்து பார்க்கும்போது ஒரு நியாயமான வார்த்தை போல் தெரிகிறது, சேர்த்து பார்க்கும்போது சர்வாதிகாரமாக தெரிகிறது. முக்கியமான விஷயம் அதிகாரிகளுடைய அனுபவத்தை அரசு பயன்படுத்துவது தவறு என்ன, குற்றம் என்ன என்ற கேள்வி எழுகிறது. அப்படியானால் ராஜ்நாத் சிங்கும் சுஷ்மா ஸ்வராஜும் அனுபவம் அற்றவர்களா? பிரதமர் மோடியுடைய சமீபகால செயல்பாடுகள் நிர்வாகத்தை பகுத்து அனைவருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய விஷயமா அல்லது சர்வாதிகாரமா போக்கா என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி விவாதத்தை கொண்டு நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்க விரும்புறேன். தமிழிசை சொன்னாங்க இது ஒரு அதிகார பரவலாக்கம், அதிகாரிகளுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது. இதுல என்ன குற்றம் கண்டீங்க? இதுல அமைச்சர்கள் இருந்தா என்ன இல்லாம என்ன? அமைச்சர்கள் வருத்தப்பட்ட மாதிரி எந்த தகவலும் இல்லை, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்கன்னு கேட்கிறேன். அதாவது பிரதமருக்கு இருக்கின்ற மேலாண்மை அதிகாரத்தை நான் கொஸ்டின் பண்ணல. ஆனா நம்முடைய கான்ஸ்டிடியூஷனை ஒரு பைபாஸ் பண்றதை தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்க சொன்ன மாதிரி ராஜ்நாத் சிங் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், சுஷ்மா ஸ்வராஜ் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், அமைச்சரவையில் இருக்கின்ற எல்லா அமைச்சர்களுமே அவர் நேரடியாக பொறுக்கப்பட்டவர்கள். இது அவருக்கு ஒரு கூட்டணி கம்பல்ஷன் கூட கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட அமைச்சர்களை நாளைக்கு என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு செக்ரட்டரி அவருடைய அமைச்சர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண மாட்டார். உதாரணமா இன்னைக்கு சுஷ்மா ஸ்வராஜ் இலங்கை பிரச்சனையை பற்றி ஒரு விஷயத்தை தன்னுடைய செயலாளர்கிட்ட சொன்னா அந்த செயலாளர் சொல்வாரு, மேடம் ஐ ஹவ் ஆல்ரெடி ஐ ஹவ் டிஸ்கஸ் தி மேட்டர் வித் தி பிரைம் மினிஸ்டர். சோ அதற்கு பிறகு அவரால் என்ன சொல்ல முடியும்? அதை போன்ற சில விஷயங்கள் சில மாநிலங்களில் நடந்திருக்கிறது. நான் உங்களுக்காக நம்ம நேயர்களுக்காக சொல்லுகிறேன், ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் எந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்ட்ட அமைச்சர்கள் பேச முடியாது. அமைச்சர்கள் பேசின ஐஏஎஸ் அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? செக்ரட்டரி சார் நீங்க முதலமைச்சர் நீங்க பேசிக்கிடுங்க சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் நீங்க தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. உடனே அந்த அமைச்சர் அப்படியே ஆஃப் ஆயிடுவார். ஆகவே அந்த பொலிட்டிக்கல் காம்போனன்ட் இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கு பாருங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட். அதை மங்க வைக்கிற பணியவோ அல்லது அதை சைட் ட்ராக் பண்ணி இக்னோர் பண்றதையோ நம்ம செஞ்சோம்னு சொன்னா அது இட் வில் பி a very dangerous trend. I think முருகன் என்னோட அக்ரி பண்ணுவார் நான் நினைக்கிறேன். திரு முருகன் கேட்க விரும்புறேன். அதாவது அதிகாரியோட அனுபவத்தை பயன்படுத்திக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே சமயம் மக்களுடைய பிரதிநிதி, ஜனநாயக நாட்டு, ஜனநாயக நாடு, அப்ப மக்களுடைய பிரதிநிதிகள் தான் ஆட்சி பண்ணணும். ஏன்னா மக்கள் தான் ஆட்சி, மக்களாட்சி. சோ அதிகாரிகள்ட்ட நம்ம கொடுக்காம ஒரு சந்தேகம். முதல் பிரதமர் அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளை எல்லாத்தையும் கூட்டு வச்சுக்கிட்டு நீங்க மினிஸ்டர் சொல்றது எதுவுமே கேட்க வேண்டியதில்லை, நேரடியா என்கிட்ட வந்துருங்கன்னு சொன்னாரா? எஸ். அதுல ரெண்டாவது பார்ட்ட சொன்னார். அவர் என்ன சொன்னாருன்னா மினிஸ்டர் பேச்ச கேட்க வேண்டிய சொன்னாரு, சொல்லல. எப்பனாலும் எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரம் வரலாம்னு சொன்னாரு. அதே மாத்தி எப்பனாலும் எதுவா இருந்தாலும் உங்க அமைச்சர்கள்ட்ட சொல்லுங்க, உங்க அமைச்சர்கள்ட்ட கேட்கல நியாயமான விஷயமா இருந்தா நீங்க என்கிட்ட வாங்க நீங்க சொல்லிருக்க கூடாது. நான் என்ன சொல்றேன், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பிஏபில இருந்து வந்திருக்கு. பிரதமர் என்ன பேசினாங்கிறது பிஏபில கொடுத்துருக்காங்க. நானும் படிச்சிருக்கேன் சார், நான் கேட்டேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா குஜராத் மாடலை கூர்ந்து கவனிச்சுட்டு வந்ததுல நாம என்ன கண்டுபிடிச்சோம், அமைச்சர்கள் எவ்வளவு யோக்கியர்களாக இவர்கள் தேர்ந்தெடுத்து போட்டாலும்
போன அரசுல இருந்த அதிகாரிகளை இப்ப இவங்க அப்படியே மாத்தாம ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 பேர் மேல மாத்திருக்காங்க, மிச்சங்களை அப்படியே வச்சிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, பர்சனலா நினைக்கிறேன், இது வந்து நீங்க பேப்பர்ல படிக்க முடியாது. இவங்களுக்கு வந்து ஒரு 6 மாசம் கொடுத்து பார்ப்போம், 3 மாசம் கொடுத்து பார்ப்போம். இவங்க வந்து தானா மாறி நல்லா வேலை செஞ்சாங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், நாங்க ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுல சரியா இல்லாத ஆளை விலைக்கிறோம்னு சொல்லுவோம். ஆனா அமைச்சர்கள் எல்லோருக்குமே தான் இப்படி பேச போகிறோம் என்று சொல்லிவிட்டு தான் மோடி அவர்கள் பேசியதாக எனக்கு தகவல். இல்ல என்னுடைய கேள்வி, அமைச்சர்கள் அங்க புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க அமைச்சர்கள் அங்க இருந்தா என்ன பாதகம்? நான் சொன்னேன், நீங்க அதிகாரிகிட்ட நீங்க எல்லாமே பேசுறீங்க, நான் உங்களோட ஒத்துக்கிறேன். பீட்டர் அல்போன்ஸ் சொல்றதையும் ஒத்துக்கிறேன். அதாவது நம்ம ஜனநாயக முறையில வந்து அமைச்சர்களை இன்வால்வ் பண்ணி இதே வேலையை செய்வதுதான் சரியான நடைமுறை. ஆனா இது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணி பேசியாச்சு, அது சரியாயிரும் நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல இன்னொரு ஏன் இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் எழுதுங்கிறது நீங்க பாக்கணும். அவர் வந்து பிரதமர் வேட்பாளராக ஆன உடனே முதல்ல காலியான 2 தலைவர்கள் வந்து முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி. அவர் மூத்த தலைவர், இவருடைய மென்டாரா இருந்தவங்க. இன்னைக்கு நான் தனிப்பட்ட முறையில் நம்புறேன், நரேந்திர மோடிக்கு வந்து மோடி மேலையும் அத்வானி மேலையும் ஜோஷி மேலையும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கும். ஆனா அவர்கள் எந்த அளவுக்கு வந்து இயல்பாகவோ வலுக்கட்டாயமாகவோ வேண்டுமென்றோ ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விமர்சனமா வைக்கப்படுது. இன்னைக்கு என்டிஏ உடைய தலைவர் யாரு அப்படிங்கிற கூட அதுல கூட அத்வானி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேந்திர மோடியை போட்டலாமா அப்படின்னு ஒரு பார்வை வருது. ஏன் பிரதமரா நீங்க இருக்கிறீங்க, கட்சி தலைவர் இன்னொருத்தர் இருக்கிறாரு, என்டிஏ தலைவர் இன்னொருத்தர் இருந்தானே, காங்கிரஸ்ல அப்படித்தானே இருந்துச்சு, அதுல என்ன தயக்கம் அப்படிங்கிற எண்ணத்துல கோர்த்து பார்க்கும் போதுதான் இந்த விமர்சனங்களுக்கு இந்த சந்தேகம். இதுல நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்து மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் முரளி மனோகர் ஜோஷியை வந்து ஒதுக்கல். இப்ப அவர் வந்து கவர்னர் ஆக்கப்படுவார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அதே போல நீங்க சொன்ன மாதிரி மந்திரிகளை புறந்தள்ளிவிட்டு இல்ல, நீங்க கவர்னர் பதவி கொடுக்கிறது இல்ல அது நீங்க எப்படி வேணாலும் மரியாதையா நினைக்கிறோம். அப்படி பார்த்தா நான் கேக்குறேன், பிரணாப் முகர்ஜிக்கு இப்ப ஜனாதிபதி கொடுத்தது பிரதமர் ஆக்காம இருக்கிறது ஒதுக்குறதா? ஆக அப்படி எடுத்துக்கொண்டால் இதுவும் அப்படிதான். அப்படி இல்ல அப்படின்னு இல்ல, அதுக்குன்னு இல்லை, அது ஒரு பதவி, அதை அப்படித்தானே சொன்னார்கள். அப்பொழுது பிரதமராக வருவதற்கு தடுப்பதற்காக நாம ஒன்றை சொன்னால் அதை இப்படி எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் நீங்க இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்லாம செய்யறது அப்படின்ற அண்ணன் ஏற்கனவே சொன்ன மாதிரி குஜராத் மாடல். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிர்வேந்திர மிஸ்ராவை அவர் நியமித்திருக்கிறார். அதுல வந்து சென்ற ஆட்சியில இருந்தவர், சென்ற ஆட்சியில பணியாற்றியவர். ஆக அவர் வந்து எப்படின்னா தங்களுக்கு ஆதரவாளராக இருக்க வேண்டும் என்றில்லை, நன்றாக செயல்படுபவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதே போலதான் குஜராத் மாடல்ல அதிகாரிகளை வைத்து நீங்க சொன்ன மாதிரி பைபாஸ் இல்ல, இவர்கள் இன்னும் சொல்ல போனா ஒருவேளை மந்திரிகள் இருந்தால் அவர்களுக்கு முழுமையான அவர்கள் தகவலை தெரிவிக்க முடியாமல் இருக்கலாம், எக்ஸ்ட்ராக்டிங் தி ஃபுல் நாலேஜா கூட இருக்கலாம். ஆக ஒரு நல்லதை அப்படியே மாத்தி பாருங்க, அமைச்சர்களுக்கு தெரியாமல் இல்லையே முழுமையான விதயங்கள் வந்து ஏன் திருப்பி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பிரைம் மினிஸ்டர் அமைச்சர்கள்ட்ட பேச போறாரு. இது புது அமைச்சர்கள்னால செக்ரட்டரியோட அந்த முரண்பாடு இருக்க சந்தர்ப்பம் இல்ல. பீட்டர் பேசுறாரு, பேசணும். நான் முருகன் வந்து அவர் வந்து ஒரு சீனியர் IAS ஆபீசர். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து மந்திரிட்ட பிரைவேட் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. எனக்கு ரொம்ப நாள் தெரிந்தார். அவர்கிட்ட கேட்கிறேன், நம்முடைய ஃபைல் நோட்டிங்ஸ் வந்து என்ன ஹியரார்க்கில போகும்? செக்ரட்டரி வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்? செக்ரட்டரியினுடைய கான்பிடன்ஷியல் ஃபைல் எடுத்து டைரக்டா வந்து பிரைம் மினிஸ்டர் எழுத முடியுமா? ஒரு செக்ரட்டரி அமைச்சருக்கு அனுப்புவாரு. நீங்க என்னதான் இருந்தாலும் கூட, நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் கூட நம்முடைய கேபினட் சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷனிங்ல இது வந்து ரொம்ப, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, then who is the boss? Whether the minister is the boss or the secretary is the boss. இதுக்கு ஒரு பதில் தேட முயற்சி பண்றேன் உங்கள்ட்ட. அவர் என்ன சொல்றாருன்னு, நீங்க வந்து இத அமைச்சர்கள்ட்ட சொல்லலன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, என்கிட்ட பேசுங்கன்னு சொல்றாரு. என்கிட்ட பேசுங்கன்னு மட்டும் சொல்ல, நீங்க பொது ஊடகங்களையும் பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. இது தகவல் தெரிஞ்ச உடனே ஒரு செயலாளர் வந்து ட்வீட் பண்றாரு. ட்விட்டர்ல பிரைம் மினிஸ்டர் என்ன பேசினாரு எங்கள்கிட்ட ட்விட்டர்ல பகிர்ந்துக்கிறாரு. ஒரு பொது ஊடகத்தை சொல்றாரு. எங்களுக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு அப்ரோச் இருக்கு நாங்க எதிர்பார்க்கலாம் சொல்றாரு. சோ நீங்க பொதுமக்களுடைய பகிர்ந்து சொல்றாரு. இது வெளிப்படைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய விஷயமா இல்லாட்டி மறைமுக தன்மை அதிகரிக்கக்கூடிய விஷயமா? அதாவது நீங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிந்துக்கணும். கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங்கிறது வேற, பொதுமக்களுடைய கிரீவன்ஸ் வேற. நம்முடைய கவர்மெண்ட் வந்து ஒரு சிஸ்டம், அதாவது நீங்க இடையில வந்து இட் இஸ் நாட் எ பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இப்ப அமெரிக்கன் பிரசிடென்ட்க்கு வந்து வீட்டோ பவர் இருக்கு. அவர் வந்து he can veto the parliament, he can veto the senate, he can veto any of the secretaries. ஆனா இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அந்த வீட்டோ பவர் கிடையாது.
ஆகவே நேருவினுடைய காலத்திலிருந்து நாம் வந்து ஒரு முரண்பட்ட கலாச்சார மக்களை உண்டாக்கி இருப்பதனால அரசியல் பிரதிநிதிகள் பல்வேறு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் அவர்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு செய்கிற வேலையை வந்து ஒரு 10 IAS அதிகாரிகளை வைத்து நான் செய்து விடுவேன், திறமையா கூட செய்யலாம். அது இருக்கலாம் இல்லையா? அதாவது முன்னாள் இருந்த பிரதமருக்கு வந்து வீட்டோ பவர் கிடையாது, இப்ப இருக்கக்கூடிய பிரதமருக்கு வீட்டோ பவர் இருக்குங்கிறது பாஜகவுடைய பார்வை. பேற்று சொல்ற பாயிண்ட் அப்சல்யூட்லி கரெக்ட். என்ன நம்ம வந்து பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் நம்ம கிடையாது சொல்றோம். போயிட்டீங்க. அவர் சொன்னது என்ன? அவர் சொன்ன விஷயம் தான் நான் வரேன். இல்ல சார், சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அப்படி எடுத்து பாத்தீங்கன்னா மேனுவல்லே கூட எல்லா நோட்டும் போட்டு மினிஸ்டர் மூலமா தான் பிரைம் மினிஸ்டர் போகும். மினிஸ்டர்கிட்ட போக கூடாது சொல்லலையே சார். அதான் சொல்ல விட மாட்டேங்கிறீங்களா? அதனாலதான் பேட்டு சார் சொல்ல நீங்க சொல்றது கரெக்ட். ஆனால் முதல் முறையாக எங்க மினிஸ்டர், நான் தான் இப்ப மினிஸ்டர் போட்டு வெறியா இதே இது ஒரு 6 மாசம் கழிச்சு வேற மாதிரி இருக்கலாம். நான் போட்டிருக்க மினிஸ்டர் என் நம்பிக்கை பாத்திரப்பட்டவர்கள். நீங்க என்கிட்ட வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு பொது கருத்து சொல்லணும் தான் என்கிட்ட சொன்னா அவர்கள் தப்பாக நினைக்க மாட்டார்கள். நீங்கள் சொல்லலாம் என்று அந்த சட்ட திட்டங்களுக்கும் வரிமுறைகளுக்கும் வெளியே பிரதமர் பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து அதுதான். இல்ல இது வந்து இது எந்த மாதிரியான விஷயத்தை ஊக்கப்படுத்தும் உங்களுக்கு நல்லா தெரியும். அதிகாரிகள் வந்து மெத்த படிச்சவங்க, பெரிய போட்டில இருந்து வந்தவங்க, அதுபோல கேபினட் செக்ரட்டரி இந்த துறையோட செயலர் மாதிரி போஸ்ட் எல்லாம் எவ்வளவு போட்டி இருக்கும் தெரியும். நான் கேட்கிறேன், இப்படி ஒரு வாய்ப்பு நீ வந்து அந்த அம்மாட்ட பேச வேண்டியதுல நீ ஏதாவது என்கிட்ட வரலாம்னு சொன்னா நீங்க ஒரு நாளாவது அந்த அம்மாட்ட பேசுவீங்களா? அதிகாரிகள் IAS படித்தவர்கள் விடுவாங்களா? நான் தான் சொல்ல போறேன். அப்படி சொன்ன காலகட்டத்தில் நான் வேலை செஞ்சிருக்கிறேன். முதல்வரிடம் நேரடியாக செல்வம் எம்ஜிஆர் எனக்கே போன் பண்ணி, நான் PAG கன்னியாகுமரியா இருக்கும்போது நீங்க மினிஸ்டர் ஒண்ணுமே சொல்ல முடியல, என்கிட்ட டைரக்டா பேசுங்க. நான் அப்ப SPT சொன்னாரு, சரிங்கன்னு சொன்னோம். அதுல என்ன நடந்ததுன்னா மினிஸ்டர் கேர்ஃபுல் ஆயிட்டாரு, இவங்கள்ட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், தேவைப்பட்டா நேரடியா போயிருவான்னு. அதை விட்டுருங்க. நீங்க அமைச்சர்களை மிரட்டுவதற்கு ஒரு வழி இல்ல. மிரட்டல்ங்கிறது அடுத்த காலகட்டம். அதாவது கடுமையாக என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்ப இந்த டிபேட்லாம் நடக்கிற மாதிரி அங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது சரியா தவறான்னு காலகட்டம் வந்து எளிதான காலகட்டத்தில் இருக்கிறோம். அடுத்த விஷயத்துக்கு கொண்டு போக விரும்புறேன். அதாவது அத்வானிக்கு இன்று அறை கூட இல்லை. ஒரு ரூம் வந்து தேடி அத்வானி அலையக்கூடிய காட்சி. முதல் வரிசையில உட்கார போன அத்வானி தயங்கி 2வது வரிசையில உட்கார்ந்து அங்க இருந்த நண்பர்கள் வந்து நீங்க முதல் வரிசைக்கு போக சொல்றாங்க. இது வந்து அவருடைய சைக்காலஜிக்கல் ஒரு மனநிலையை காட்டுதா இல்லையா? அவர் வந்து 2வது வரிசையில ஏன் உட்கார, அதாவது முதலிலேயே நரேந்திர மோடி அவர்களுக்கு அடுத்த இருக்கையில் தான் அவர் அமர்ந்திருந்தார். முதல் நாளில் போய் 2வது வரிசையில உட்கார்ந்தாரு. அங்க இருந்த நண்பர்கள் முதல் வரிசைக்கு போக சொல்றாங்க. அவரை எது சங்கோஜப்படுத்து, எது தடுக்குது? அதாவது அது அவரின் பெருந்தன்மையை காண்பிக்கிறது, அவ்வளவுதான். 2வது வரிசையில ஆமா, இல்ல அவர் வந்து தன்னை ஒரு பெரிய முன்னால்தான் உட்கார்ந்து நான் என்னோட பெரிய இதத்தை காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் இல்லை என்பதை, ஒரு அமைதியாக ஒரு தலைவர் ஒரு பெருந்தன்மையாக நடந்து கொள்வதை கூட இதில் எல்லாத்திலையும் நாம வந்து அதுல காரண காரியங்கள் கண்டுபிடித்துக் கொண்டிருந்தால் நடக்காது. நிச்சயமாக அத்வானி அவர்கள் எந்தவித மரியாதை முழுமையான ஒரு அதிகாரத்தை மன்மோகன் சிங்கும் சோனியாவுக்குமான நடைமுறைகளை பத்தி பேசும்போது நீங்க எவ்வளவு விமர்சனம் பண்ணீங்க. உங்களுக்கு நீங்க உங்களுடைய பாஜக பத்தி வரும்போது நீங்க எவ்வளவு கௌரவமா இல்ல. சோனியா காந்தி அவர்கள் இப்ப இன்னைக்கு பிரதம அமைச்சர்களின் உரிமையை பற்றி பேசுகிறார்கள், அதிகாரத்தை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் சோனியா காந்தி அவர்களை மீறி அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த பாராளுமன்றத்தில், இந்த தேசத்தில் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் விரைவாக முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். 10 ஆண்டுகள் இருந்ததை போல இல்லாமல் இந்த அரசாங்கம், அவர் சொன்னார் இல்லையா, இவர்கள் 60 ஆண்டு காலத்தை கொடுத்தீர்கள், 60 மாதத்தை கொடுத்து பாருங்கள் என்றாக பல இடங்களில் சரியாக இல்லாத நிர்வாகத்தை சரி செய்வதற்கு உந்துதலாக பல முயற்சிகளை எடுக்கிறார். அதை எல்லாவற்றையும் நம்ம பிரட்டி பார்க்கிறது எப்படி சரியாக? இறுதியான சுருக்கமான கருத்து, 10 ஆண்டுகளாக முடங்கி கிடக்கக்கூடிய நிர்வாகத்தை சீர்படுத்துவதற்காக விரைவான எக்ஸ்பிரஸ் வேகத்தில் செயல்படுவதற்காக செய்யப்படுற முயற்சி, இது பழுது பார்ப்பதற்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது பாஜக பார்வையார். சுருக்கமாக திரு பீட்டர். அது பார்வையாக இருக்கலாம். ஆனா எனக்கு வந்து நான் வந்து பார்த்த வந்து நான் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள், 100 நாள் நான் வாய் திறக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அது வந்து இந்த ஹனிமூன் பீரியட். ஆகவே அந்த ஹனிமூன் பீரியட் வந்து மோடிக்கு கொடுக்கணும்னே நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் தங்கை வந்து தமிழிசை சொல்ற மாதிரி ஒன்னும் நடக்கல. பெட்ரோல் பிரைஸ கூட்ட மாட்டோம், டீசல் பிரைஸ கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து சொல்றாரு ஆதார் கார்டு இருந்தால்தான் நல்லதுன்னு சொல்றாங்க. கேஸ் சிலிண்டரை வந்து மானியத்தை என்ன செய்ய போறாங்க? இது மாதிரி மற்ற 3 அரசு செஞ்சதை எதையுமே இவங்களால் மாற்ற முடியாது என்பதுதான் தினசரி அவர்களுக்கு தரப்படுகின்ற கருத்து. இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து சொல்லிட்டாரு, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆகவே எந்த மேஜர் முடிவுகளையும் அவர்களால் இன்னும் மாற்ற முடியவில்லை. ஆகவே பார்க்கலாம் 100 நாளுக்கு பிறகு ஏதாவது மந்திரத்தில் மாங்காய் காக்கிறதா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லா துறைகளுக்குமே 100 நாள் கெடு விதித்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். ஒவ்வொரு செயலர்களும் ஒவ்வொரு அமைச்சர்களும் 100 நாளில் என்ன மாதிரியான வேலைகளை செய்ய போகிறது அப்படிங்கறத நீங்க பவர் பாயிண்ட் பர்சன்டேஜ் கொடுத்து சொல்லியிருக்கார், அதற்கான கெடு விதித்திருக்கிறார்.
பல கொள்கை முடிவுகளை மாற்றி எடுக்க முடியாவிட்டாலும் கூட செயல்பாடுகள் நிச்சயமாக வித்தியாசம் காட்ட முடியும். அப்படிப்பட்ட வித்தியாசத்தை பிரதமர் நரேந்திர மோடி செய்கிறாரா? திரு பீட்டர் கோன் சொன்னது போல ஒரு ஹனிமூன் பீரியட் கொடுத்து பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் பொறுத்தா இருந்தாக வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்திருந்த விருந்தினர்கள் 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.